अव्वसाहु अजबर में श्री भगवान की जय। आचार्य गुरुवर श्री कुंद कुंद भगवान की जय। आचार्य गुरुवर श्री रविसेन महाराज की जय। आचार्य गुरुवर श्री विद्यासागर महाराज की जय। पूजा जोसार महाराज की जय। मुनि संघ की जय। अहिंसा परमो धर्म की जय। ராமாயணம் கேட்க வாரீர்களோ? ஸோ நேற்று என்ன பார்த்தோம் கேட்டிங்கன்னா, அந்த பாமண்டலனுக்கு அவனுடைய நகரத்துக்கு போகும்பொழுது முற்பிறவி ஞாபகம் வந்தது. முற்பிறவி ஞாபகம் வந்ததுனால அவன் அவனுடைய வரலாற்றை சொல்றான். இந்த வரலாற்றை கேட்டு அவனுடைய வளர்ப்பு தந்தைக்கு வைராக்கியம் வந்தது. ஆச்சரியம் அடைந்தார். வைராக்கியம் வந்துச்சு. சந்திரகதிக்கு வைராக்கியம் வந்தது. அவர் சம்சார விஷய போகங்களிலிருந்து விரக்தி அடைந்தார். உடனே அவர் பாமண்டலனுக்கு ராஜ்யத்தை கொடுத்து அயோத்தியாவின் அருகில் இருக்கக்கூடிய மகேந்திரா உதய உத்யாவனத்தில் ஆச்சாரிய ஸ்ரீ சர்வ பிரதிஹித அப்படிங்கிற முனிய ஆச்சாரியமாரிடம் சென்று பக்தி பூர்வமாக நமஸ்காரம் செய்து முனி தீட்சை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொன்னான். சோ அப்போ அதாவது இந்த நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த சமயத்துல அவருடைய தீட்சை வாங்க போயிட்டாரு நம்மளுடைய மகாராஜ் அப்படின்னோடனே அந்த வித்யாதரர்கள் அப்புறம் பாமண்டலன் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, அந்த அயோத்தியா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த உத்யாவனத்துக்கு வராங்க. அந்த சமயத்தில் மகேந்திர உதய உத்யாவனத்துல பாமண்டலனுக்கு அங்கேயே ராஜாபிஷேகமும் மகோத்சவமும் பண்ணாங்க. ஸோ அப்பா தீட்சை வாங்குறாரு. தீட்சை வாங்கின உடனே ராஜாக்கள் அங்க இருக்கக்கூடிய வித்யாதரர்கள்லாம் இவருக்கு பாமண்டலனுக்கு ராஜாபிஷேகம் பண்றாங்க. ஸோ ராஜாபிஷேகம் பண்ணும்போது அதுக்கான வாத்தியங்கள் இசைக்கிறது. ஸோ எப்பயுமே ஒரு மியூசிக்லாம் இருக்குல்ல. ஸோ ராஜாபிஷேகத்துக்கு முன்னாடி மங்களகரமான வாத்தியங்கள் வாசிக்கப்படுகிறது. ஸோ வாத்தியத்தை அதாவது மியூசிக் பாடுறவங்க உச்சஸ்வரத்துல. ஸோ என்ன நல்ல உயர்ந்த இதுல ராஜா ஜனகனின் மகன் ஜெயவந்தரகோ நீண்ட ஜெயகோன்னு சொல்றாங்க. என்னது இப்போ இந்நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா யாருடைய மகனா இருந்தார் அவரு சந்திரகதியினுடைய மகனாக இருந்தாரு. இன்னைக்கு இவங்க எல்லாருமே ராஜா ஜனகனுடைய மகனுக்கு ஜெயகோ அப்படின்னு சொல்லி அவங்க பாடுறாங்க. இத துமிலனாந்த் சுனுக்கர் अयोध्या निवासी आश्चर्य सहित वो सजग हो गए. ஸோ இது மாதிரி ராஜா ஜனகனுடைய மகனுக்கு ஜெயகோ அப்படின்னு சொன்னதை கேட்டு அது அந்த சவுண்டு எல்லா இடத்துலையும் எதிரொலிக்கிறது. அதை கேட்ட அந்த அயோத்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லாருமே அதாவது விழிப்படைஞ்சிட்டாங்க. சவுண்டு கேட்ட உடனே எல்லாரும் ஆச்சரியமாயிடுச்சு. என்னடா அது ஜனகன் மகனுக்கு இங்க சொல்றாங்க, யாரு வந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது பக்கத்துல தானே இருக்குது அந்த அரண்மனைக்கு பக்கத்துலதான் அந்த உத்தியானம் இருக்கிறது. அதனால உத்தியானத்துல நிகழ்ச்சி நடக்கிறது. ஸோ அவர் தீட்சை எடுத்துக்கினாரு. தீட்சை எடுத்துக்கின உடனே அன்னைக்கு ராத்திரியே இரவே எல்லா ஏற்பாடுகளும் அவர்கள் பண்ணி ராஜாபிஷேகத்தை ராஜாவுக்கு பண்ணிடுறாங்க அன்னைக்கு ராத்திரியே. ஸோ இது மாதிரி ஜனகனுடைய மகனுக்கு ஜெயன்னு சொல்லிட்டு வாத்தியங்கள் முழக்கப்படுகிறது. ஆனால் அயோத்தியா மக்களுக்கு ஒன்றும் புரியல. எல்லாருக்குமே ஆச்சரியமா ஆயிடுச்சு. எல்லாருமே அந்த சப்தத்தை கேட்டு விழிப்படைஞ்சிட்டாங்க. ஸோ இதை ராஜா ஜனகனின் மகனுக்கு ஜெயஹோ அப்படின்னு இந்த துணியை கேட்டு சீதாவும் அங்கதான் இருக்கிறாங்க, அந்த நகரத்துல இருக்கிறாங்க அயோத்தியாவில். அவங்களுடைய சரீரம் எடுத்து ரோமாஞ்சிதம் ஆகிவிட்டது. ரோமாஞ்சிதம்னா புல்லரித்து போனது. உடனே அந்த வாத்தியங்கள்
நேத்திரம் அவனுடைய கண்கள் வந்து படன்னு அடித்தது. ஸோ என்ன கண்கள் வந்து ஏன்னா இப்போ சந்தோஷம் வந்துச்சுன்னா அது கண்கள் வந்து அடிக்குமே, அது மாதிரி அவனுடைய சந்தோஷம் காரணமாக இடது கண் துடித்தது. பெண்களுக்கு இடது கண் துடிச்சதுன்னா நல்லது நடக்கும், ஆண்களுக்கு இடது கண் துடிச்சதுன்னா கெட்டது நடக்கும். பெண்களுக்கு வலது கண் துடிச்சதுன்னா கெட்டது நடக்கும், ஆண்களுக்கு வலது கண் துடிச்சதுன்னா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்பொழுது சீதையினுடைய இடது கண் துடிக்கிறது. அது என்னப்பா இடது கண் இப்படியா துடிக்கிறது, என்ன சந்தோஷம் வரப்போகுது தெரியல அப்படின்னு அவளை நினைக்கிறா. மனமே விசாரணை லகே. ஸோ அவ மனசு சிந்தனை பண்றா, இவ்வளவு இந்த ராத்திரி நேரத்துல இப்படி குதூகலமான சப்தம் எங்கிருந்து வருகிறது? ராஜா ஜனகன் என்னுடைய தந்தையின் பேரை யார் எடுத்து சொல்லுகிறார்கள்? என்னுடைய சகோதரன் அவன்தான் குழந்தை பிறந்த உடனேயே எங்கேயோ ஒரு துஷ்டன் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். ரொம்ப நாள் தேடினதுக்கு அப்புறம் கூட அவன் கிடைக்கவே இல்லை. இப்பொழுது அவனுக்கு ஜெயகோ அப்படின்னு சொல்லுகிறார்களே, என்ன சப்தம் இது? அவன்தானோ இவன் சத்தம் கேட்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சீதையினுடைய சிந்தனையை சிந்தனை பண்றா. சீதையினுடைய மனசுல இது மாதிரி சிந்தனை வந்த உடனே அவளுடைய சிநேகம் காரணமாக கண்களில் இருந்து நீர், அதாவது ஞாபகம், அண்ணன் போய்விட்டானே அப்படின்னு அப்புறம் குடும்ப ஞாபகம், தந்தை ஞாபகம் வந்த உடனே கண்களில் இருந்து தண்ணீர் வருகிறது. சீதாவினுடைய சகோதரனுக்காக அவள் தன்னுடைய சகோதரன் எங்கிருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லிட்டு அழறா. அதே மாதிரி அந்த சத்தத்தையும் கேட்டு ராமர் அவரை வந்து எழுந்து உக்காடுறாரு. என்ன ஆச்சு இவருக்கு உனக்கு அப்படின்னு கேட்கிறாரு. ஏ பிரியவளே, இது என்னது, உன்னுடைய தந்தை அவனுடைய சகோதரன் ஞாபகம் வந்து விட்டதா? சரி, அவன் சகோதரன் என்னுடைய பத்தி புகழ் யாரோ சொல்லுகிறார்கள், காலையில் சென்று நாம் இதை பற்றி தெரிந்து கொள்வோம், நீ வீணாகவே சோகம் அடையாதே. அதனால இந்த நேரத்துல இது மாதிரி அழுவது சரி கிடையாது. विवेक प्राणी मृत्यु को अपहत अथवा अन्याय प्रकरण को अदाहद प्रिय जन की सोग नहीं करते हैं. அதனால விவேக மக்கள் என்ன பண்றது, ஏதாவது ஒரு இறந்து போய்விட்டால் அதற்காகவும் அல்லது ஏதாவது கெடுதல் வந்தாலும் அநியாயம் காரணமாகவும் அவர்கள் சோகம் அடைய மாட்டார்கள். அதனால் நீ இப்பொழுது சோகம் அடையாமல் அழாமல் இரு அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு காலையில் சூரிய உதயம் வந்த உடனே அநேக बंधी जन बधाई सूचक मंगल उच्चार करते भी अयोध्या राजद्वार पर आए. உடனே நிறைய பேர் என்ன பண்றாங்க, மங்களகமான மியூசிக்லாம் எடுத்துக்கின்னு ராயல் அந்த அயோத்தியா நகரத்தின் அந்த கேட்டாண்ட வந்துட்டாங்க. அங்க அந்த ராஜாக்கள் அந்த இவங்க பாடினவங்க எல்லாரும் வந்துடுறாங்க, ஜெய ஜெயான்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஏன் கேட்டீங்கன்னா, இங்கதான் நம்மளுடைய சகோதரி இருக்கிறாள், அந்த பாமண்டலுடைய பெண் இருக்கிறார், சகோதரி இருக்கிறாங்க, ஜனகனுடைய மகள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்திருக்கலாம். கேட்டாண்ட வந்துட்டாங்க, எல்லாருமே ஜெயகோஷம் போட்டுன்னு வராங்க. ஸோ வியோம மண்டலோங்கி குஞ்சாகமான் ஓனே ரகே. ஸோ அங்க வந்து ஒரே சப்தமும் அமக்களும் நடக்குது. ராஜா தசரதன் சீதானுடைய சகோதரன் பாமண்டலன் வந்து விட்டான், அதாவது அவன் வெளிப்பட்டு விட்டான் அப்படின்னு அந்த செய்தியை கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சார். அதாவது இத்தனை நாள் வரைக்கும் பாமண்டலன் இவரும் தேடினாரு, எங்க பார்த்தாலும் அதாவது அவனுடைய மகன் பாமண்டலன் தெரியாது, ஜனகனுடைய மகனே இவரும் ஒற்றர்கள் மூலமா எல்லாரும் மூலமும் தேடி பார்த்தாரு, கிடைக்கல. அப்படிப்பட்ட அந்த மகன், ஜனகனினுடைய மகன் இப்பொழுது கிடைத்து விட்டான் அப்படின்ற செய்தியை கேட்டு எல்லாருக்கும் ஆச்சரியம் வந்தது, சந்தோஷம் வந்தது. உடனே அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தானங்களை கொடுத்தார். ஸோ சந்தோஷம் வந்துச்சுன்னா உடனே தானம் தான் கொடுக்குறாங்க, என்ன வேணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. சீதா தன்னுடைய சகோதரன் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறான், நன்றாக இருக்கிறான் என்று கேள்விப்பட்டு அவளுக்கும் அதிகமான சந்தோஷம் வந்தது. ராஜா தசரதன் பரிவாரங்களோடு வாத்தியங்கள் முழங்க அந்த மகேந்திர உத்தியாவனத்திற்காக போகிறார். எப்பொழுது ராஜா தசரதன் மகேந்திர உதயத்தை அடைந்தாரோ அங்கு அநேக வித்யாதரர்கள்
நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்க என்ன ஆச்சுன்னா அங்க ஒரு பார்ட்டி மாதிரியா இருக்குது. வித்யாதரர்கள் ஒரே இருக்கதை பார்த்துட்டு ஆச்சரியம் அடைஞ்சிட்டார். என்ன ஆச்சு, இந்த எவ்வளோ வித்யாதரர்கள் இங்க வந்திருக்கிறார்களே அப்படின்னு. சமஸ்த உத்தியானத்துல ககனச்சும்பி கோட்டேசே அத்தியந்த ரமணீய லங்கயா, அங்க வந்து அந்த உத்தியாவனம் முழுவதுமே அழகாக இருந்திருக்கிறது. அதாவது செலிப்ரேஷன் பண்ற மாதிரி அழகான ஒரு பவுண்டரி மாதிரி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்ததுன்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி என்னாச்சு, இந்த வனத்துக்கு, இந்த வனத்தில் இவ்வளோ அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே வந்து வித்யாதரர்களும் கூடி இருக்கிறாங்க. ஒரு பார்ட்டியே நடந்துருக்கிற மாதிரி இருக்கிறது. அப்போதான் தெரியுது, ராஜாபிஷேக மகோத்சவ மனானே கேலியே வித்யாதரனே ஏக் நயனாபிராம மண்டல் நிர்மாண். ஸோ அந்த ராஜாபிஷேகம் செய்வதற்காக வித்யாதரர்கள் அந்த இடத்துல வந்து சீக்கிரமாகவே ஒரு கண்களை பறிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மண்டபத்தையே ரெடி பண்ணியிருந்தாங்க அந்த உற்சாவனத்துல. ஸோ அந்த பார்க்குல ஒரு மண்டபம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. நான் எல்லாருமே ராஜாபிஷேகம் பண்ணுவாங்கன்னா ஒரு மண்டபத்துல உட்காருவாங்க, உட்காந்துவாங்க, மேடையில உட்கார வச்சு அந்த கிரியெல்லாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ அது மாதிரி ராத்திரி அந்த இது நடந்தது. அந்த ஒரு மண்டபம் கட்டியிருக்கிறாங்க. संपूर्ण उद्यावन विविध प्रकरण के अलंकृत किया गया था. ஸோ முழுமையான அந்த உத்தியாவனமே பலவிதமான அலங்காரங்களோடு அலங்கரிக்கப்பட்டிருந்தது. आगंतुक की प्रवाग से भी समुच्चय व्यवस्था की गई है. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஏற்பாடுகள் வரவங்களுக்கு, அங்க இருக்கிறவங்களுக்கு ஸோ மகிழ்ச்சி சொல்றேன்ல, அது மாதிரி பலவிதமான ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறாங்க. ராஜா தசரதன் மற்றும் ராஜ பரிவாரத்துக்கு கூட போனவங்க எல்லாரும் வித்யாதரர்கள் அபிநவ ரச்சனா தேக்கர் அத்தியதிக் பிரசன்ன हुए. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்க வித்யாதர்கள்னால செய்யப்பட்ட அந்த ஏற்பாடுகள், மேடை, அதுக்கப்புறம் அந்த இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதிகமான சந்தோஷம் அடைஞ்சிட்டாங்க. என்னாச்சு, இந்த நம்ம பாரு எவ்வளவு அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க, எவ்வளோ இது பிரகாசமா இருக்குது. அவங்க வித்யாதரர்கள் அவங்க வித்தியை காரணமா பலவிதமான அழகுகளை, அழகானதெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜா கஜராஜ் சேசர் யானையிலிருந்து கீழே இறங்குறாரு. அவரு போய் இறங்கி ஆச்சாரிய மகாராஜ் அங்கதான் இருக்கிறாரு. சர்வபூதி ஹித சுவாமிக்கின் சரணங்கள்ல போய் நமஸ்காரம் செய்து அருகில உக்காந்துடுறார். தன்னுடைய பாலக் பிதா, அதாவது தன்னை வளர்த்த தந்தை சந்திரகதியின் தீக்ஷா எடுத்த சமயத்தில் பாமண்டலன் முகத்தில் ஒரு விதமான வியாக்குலம் இருந்தது. மனம் சோகம். என்னதான் தந்தை தீட்சை எடுத்துட்டாருன்னா மகனுக்கு வந்து என்னதான் ராஜாபிஷேகம் கொடுத்தா கூட ஒரு விதமான கவலை இருந்தது, வியாக்குலம் இருந்தது. என்னப்பா திடீர்னு பொறுப்பை நம்மகிட்ட கொடுத்துட்டாரு, அதுக்கப்புறம் தீட்சை வாங்கின்னு போறாருன்னு சொல்லிட்டு கவலையாக இருந்தது. அவருடைய மனம் சோகமாக இருந்தது, அத முகம் சோகமாக இருந்தது. ஆச்சாரிஸ்ரீ இதை பார்த்து அவருக்கு தர்மோபதேசம் செய்து கொண்டிருந்தார். அப்ப ஏ பத்ரன், एक धर्म यदि धर्म सूर वीर की मार्ग है. ஏ பத்ரனே, பத்ரனா நல்லவர், இந்த முனி தர்மம் இருக்கிறது சூர வீரர்களினுடைய மார்க்கம், சாமானிய மக்களுடைய மார்க்கம் கிடையாது, சூரர்கள் வீரர்களுடைய மார்க்கம். ஸோ தியாக மார்க்கமே சூர வீரர்களின் மார்க்கம் தான். சாமானிய மக்கள் தியாகம்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலே அது வந்து பாத்தீங்கன்னா வீரர்களினுடைய மார்க்கம். சாமானிய மக்கள்லாம் கிட்ட கூட போக முடியாது. அது கிரகத்தை தியாகம் செய்து, வீட்டை தியாகம் செய்து ஏகாந்த வனத்தில் இருப்பது, வீட்டை தியாகம் செய்து தனியாக காட்டில் இருப்பது, பசி தாகங்களை சகித்து கொள்வது, சீத உஷ்ண அதிக பாதைகளை சகித்து கொள்வது சாமானிய மக்களால முடியாதது. அதனால நிர்பீக் சகன் கர்ணா, அதாவது கவலைப்படாமல் பொறுத்து கொள்வது, பிராணி மாத்திர பர் தயா பாவ ரக்னா, பிராணிகளுக்கு மீது தயை பாவம், எல்லா பிராணிகள் மீதும் தயை பாவம் வைப்பது, அவைகள் வந்து மரணம் அடையாமல் அவர்களை காப்பாற்றுவது, கடின தபம் செய்வது, விரதம் ஏற்பது, நியமங்களை நிர்தோஷமாக கடைபிடிப்பது முதலான ஆத்ம கல்யாணத்தில் ஈடுபடுவது எதிகளுடைய தர்மமாகும். தேவர்கள், வித்யாதரர்கள், சக்கரவர்த்திகள், இந்திரர்கள் மற்றும் அகமிந்திரர்கள் முதலான பதவியை
இந்த தர்மத்தை கடைபிடிப்பதன் மூலமாக கிடைக்கிறது. அதனால இந்த தர்மம் அவ்வளவு தவம் செய்வதன் மூலமாக அவர்கள் சித்த பரவசி ஆகுறாங்க. அப்படி இல்லைன்னா இது மாதிரி தேவ பதவி, வித்யாதர பதவி, சக்கரவர்த்தி பதவி, இந்திர பதவி, அகமிந்திர பதவிகளை பெறுகிறார்கள். தர்மத்தினாலேயே ஜீவன் முக்தி நிலையை பிராப்தி அடைகிறது. அதனால இப்படி ஆச்சாரிய ஸ்ரீ தர்ம உபதேசத்தை சொல்லி தர்மத்தை உபதேசம் செய்து அவனை துக்கம் அடையாமல் பார்க்கிறார். सो मुनि दीक्षा ले लेते हैं उन्होंने अपनी अपनी शक्ति के अनुसार. ஸோ இதை கேட்டு மகாராஜுடைய உபதேசத்தை கேட்டு அங்கு இருந்தவர்கள் சிலர் நானும் முனியாக போகிறேன்னு சொல்லிட்டு ராஜாவே ஆயிட்டாரு, சந்திரகதி ஆயிட்டாரு, நானும் ஆகணும்னு சொல்லிட்டு அவருக்கு சில பேர் தீட்சை எடுத்துக்கிறாங்க. சில பேர் தன் தன் சக்திக்கு ஏற்றாற் போல விரதங்களை ஏற்றுக்கிறாங்க. சில பேர் இல்லற தர்மத்துல ஸ்வீகாரம் பண்ணிக்கிறாங்க, பிரதிமா எடுத்துக்கிறாங்க. சில பேர் அனுவிரதம் எடுத்துக்கிறாங்க. ஏதோ உங்களால் முடிஞ்ச விரதங்களை எடுக்கிறாங்க. அசித்த அவசர பார்க்க ராஜா தசரத் அது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது தசரதனுக்கு உடனே ஆச்சாரிய ஸ்ரீயிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். வித்யாதர நிருபதி சந்திரகதி வைராகியம் அடைவதற்கான காரணத்தை கேட்டார். எதுக்காக இந்த சந்திரகதி இந்த ராஜன், அதாவது வித்யாதர ராஜன் வைராகியம் அடைந்தார்? சீதா தன்னுடைய சகோதரன் பாமண்டலன் பற்றியும் ஆச்சாரியிடம் கேட்டார். அதை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். என்னுடைய சகோதரன் சொல்றாங்களே, எப்படி இவர் எங்கே இருந்தார் இவ்வளவு நாளே, இப்படி வெளிப்பட்டு இருக்கிறாரே, இவர் தான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தெரியும்? ஸோ அது போல அவளும் சீதையும் தன்னுடைய சந்தேகத்தை வைத்தார். ஸோ ஆச்சாரிய மகாராஜ் பாமண்டலன் மற்றும் சீதையினுடைய பூர்வ ஜென்மத்தை, அது அப்புறம் குண்டல மண்டித் மற்றும் சித்த உற்சவா ஜென்மத்திலிருந்து இந்த பிறவி வரை எல்லாம் சொல்லிட்டார். அதாவது இவங்களுடைய பூர்வ பாவத்தை சொல்லி இது வரைக்கும் சொல்லி முடிச்சாரு. फिर आचार्य ने बतलाया कि एक विद्याधर निरुपति चंद्रगति अपनी दत्ता पुत्र भामंडल पूर्व वर्धमान जन्म का वृद्धांत सुनकर संसार में उदासीन हुआ. ஸோ இந்த எதுக்காக இவர் தீட்சை எடுத்துக்கிறார்னா, பாமண்டலனுடைய பூர்வ பாவத்தையும் நிகழ்கால பாவத்தையும் அவர் கேள்விப்பட்டு, அந்த வளர்ப்பு தந்தை கேள்விப்பட்டு அவருக்கு வைராகியம் வந்தது. அதனால சம்சாரத்திலிருந்து உதாசீனமாகி அவர் இந்த சனமே ராஜ்யத்தை பாரத்தை பாமண்டலனுக்கு கொடுத்து தீட்சை வாங்கி கொண்டார் அப்படின்னு சொல்றார். हे वत्सव तेरे जन्म धाता माता पिता तेरे दीर्घकालीन वियोग अत्यंत व्यस्तित है. அப்பொழுது பாமண்டலிடம் சொல்கிறாரு, என்ன சொல்றாரு? நான் வளர்ப்பு தந்தையாக, அதாவது தீட்சைக்கு முன்னாடி சொன்னார், நான் வளர்ப்பு தந்தையாக இருந்தேன், ஆனால் உன்னுடைய பிறப்பு தந்தை, உன்னை பெற்றெடுத்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள்னா அங்கே இருக்கிறார்கள். ஸோ அந்த உன்னுடைய இது ஜனகன் மற்றும் விதேகா உன்னுடைய தாய் தந்தையர், அவர்கள் நீ பிரிந்த சோகம் காரணமாக அதிகமாக துன்பத்தில் இருப்பார்கள். அதனால உன்னை சீக்கிரமாகவே சென்று அவர்களை சந்தித்து அவர்களை சந்தோஷப்படுத்து அப்படின்னு சொன்னார். एक विद्याधर चंद्रगति मेरे निकट यदि धर्म अंगीकार करने आए हैं. அதனால அவர் சொல்லிட்டு இந்த வித்யாதரர் சந்திரகதி என்ன பண்றாரு சொல்லிட்டு தன்னுடைய என்னிடம் முனி தீட்சையை அங்கீகாரம் செய்தார். சாத்கி பாமண்டல் ஏவர் அநேக சாமந்த வித்யாதர் பி ஆயே. ஸோ அப்பா தீட்சை எடுக்க போறாரு அப்படின்னு தெரிஞ்சு அவர் சொல்றாரு, நீ போய் உங்க அப்பா அங்க வளர்த்து போய், நான் வளர்ப்பு தந்தை தான், நீ சொன்னது கரெக்டா, உன்னுடைய பிறப்பு தந்தை அங்க இருக்கிறார், ஜனகன் மற்றும் விதேகா அங்க இருக்கிறாங்க பொழுது அவங்க போய் பாருங்கன்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு தீட்சை அது மாதிரி ராஜ பதவியும் கொடுத்துட்டு என்கிட்ட தீட்சை வாங்கிக்கினாரு. அப்ப பாமண்டலனுக்கும் அவனுடைய சிற்றரசர்கள் நிறைய வித்யாதர்கள் ராஜாவும் தீட்சையை பார்ப்பதற்காக இங்கே வந்தார்கள். எல்லோரும் சேர்ந்து இந்த பாமண்டலனுக்கு இங்கேயே ராஜாபிஷேக உற்சவத்தை நேற்று நடத்தினார்கள். அதான் கதை.
एक विद्या निमित्त कोटि தோரண உற்சவ சம்பூர்ண விவஸ்தா இனி சதுர் வித்யாதர் துவாரி. ஸோ இங்க நீங்க பார்க்கக்கூடிய இந்த மேடை தோரணங்கள், அதுக்கப்புறம் சுற்று ஒரு சுவர் மாதிரி இருக்குது, சுற்று சுவர்கள் எல்லாமே இந்த புத்திசாலி வித்யாதர்கள் மூலமாக நிர்மாணிக்கப்பட்டது அப்படின்னு ஆச்சார்ஜி சொல்றார். ஏ சீதா एक तुझे एक जानकर प्रसन्न होगा कि भामंडल तेरा सहोदर भ्राता. ஏ சீதையே, இப்போது நீ தெரிந்து கொள், சந்தோஷம் அடை. இப்போது இங்க இருக்கிறாரே பாமண்டல், இவனுடைய பெயர் பாமண்டல், இவர்தான் உன்னுடைய சகோதரன். ராஜா தசரதன் மற்றும் சீதை இருவரும் ஆச்சாரிய ஸ்ரீயினுடைய வாயிலிருந்து வந்த அந்த அமிர்தமயமான வார்த்தையை கேட்டு ஆச்சரியத்தோடு ஆனந்தம் அடைந்தார்கள். சொல்ல முடியாத ஆனந்தம் அடைந்தார்கள். பாமண்டலனும் ஆச்சாரிய மகாராஜிடம் கை கூப்பி நமஸ்காரம் செய்து கேட்கிறான். பாமண்டல் இப்ப கேட்கிறான். இப்போ தசரதன் கேட்டு முடிச்சாங்க, சீதையும் சொன்னாங்க. இப்ப பாமண்டலன் கேட்கிறான், ஏ சுவாமி, என்னுடைய வளர்ப்பு தந்தையான சந்திரகதி மற்றும் தாய் புஷ்பவதி என்னை வளர்ப்பு மகன் என்று கூட சொல்லவே இல்லையே. எப்பொழுதுமே என்னை தன்னுடைய மகன் போலவே அவர்கள் வளர்த்தார்கள். எப்போதும் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே, நீ வளர்ப்பு மகன், என் பையன் கிடையாது போ. நம்மளாம் சொல்றோம், உண்மையான பையனே ஏதாவது தப்பு கோஷன், நீ என் பையன் போடா, நீ எனக்கு அவன் என் பையனே கிடையாது நீ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா என்னுடைய தாய் தந்தைகள் எப்பொழுதும் அது மாதிரி வார்த்தையை உச்சரிச்சதே கிடையாது. என் மீது அவ்வளவு சிநேகம் காமிச்சார்கள். அப்படின்னா எதற்காக அவ்வளவு சிநேகம் என் மீது வந்தது அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு ஆச்சாஸ்ரீ சொல்றாரு, இவர்கள் இருவரும் சந்திரகதியும் புஷ்பவதியும் உன்னுடைய பூர்வ ஜென்மத்து தாய் தந்தையர். நீ பூர்வ ஜென்மத்துல நீ உன்னுடைய தாய் தந்தையாக இருந்தவர்கள் தான் இப்பொழுது உனக்கு வளர்ப்பு தாய் தந்தையாக ஆனார்கள். அந்த பூர்வ ஜென்மத்தில் இந்த சிநேகம் காரணமாக அவர்கள் அந்த சம்ஸ்காரம் காரணமாக இந்த ஜென்மத்திலும் அவர்கள் உனக்கு அவ்வளவு அன்பு காட்டினார்கள், உன்னை மகன் போலவே சிநேகம் காட்டி வளர்த்தார்கள் அப்படின்னு சொல்றார். தூ விஸ்தாரபூர்வ சம்பூர்ண விருத்தாசனம். அப்படின்னா சரி, உன்னுடைய வளர்ப்பு தந்தை உன்னுடைய பூர்வ ஜென்ம தந்தைன்னு சொன்ன உடனே உன்னுடைய கதையை நான் முழு விவரத்தை சொல்கிறேன் கேள் அப்படின்னு சொன்னார். நீங்களும் கேளுங்க. அவருக்கு மட்டும் சொல்ல, உங்களுக்கும் சொன்னாரு, நம்மளுக்கு தான் சொன்னாரு, விழிப்பா கேளுங்க. சோ அப்பொழுது தாரு நாமக் கிராமமே, சோ தாரு நாமக் ஒரு கிராமத்துல விமுச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராமன் இருந்தான். சோ தாரு என்ற ஒரு கிராமத்துல விமுச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராமன் இருந்தான். அவனுடைய மனைவி அனுகோஷா. சோ அனுகோஷான்றது மனைவி பேர். சோ பிராமன் பேர் விமுச்சி. सो रहता था, उसकी पुत्र का नाम है அதிபூத். ஸோ அவனுடைய மகன் பேர் அதிபூத். அவருடைய மருமகள் பேரு சரசா. சரசுன்னு சொல்றாங்களோ அது மாதிரி சரசா. ஸோ சரசாளுடைய மருமகள் பேர். ஸோ முடிஞ்ச உடனே கேட்போம், போய் சொல்லணும். உசி கிராமமே கயான் அப்படின்னு அந்த கிராமத்துல கயான் பேரு, கயான்னு சொல்லக்கூடிய ஒரு பிராமன் இருந்தான். ஸோ அந்த ஏக பரதேசி பிராமன். ஸோ அவன் இருந்தான். அவனுடைய தாய் பேர் ஊர்யா. ஊர்யான்றது அவனுடைய. ஸோ அவனுக்கு கல்யாணம் ஆச்சா அப்படின்னு சொல்ல அவன் பரதேசின்னு சொல்றார். பரதேசின்னா அவங்க இதுல பிராமணர்கள்ல கல்யாணம் ஆகாம இருக்கிறவன்னு வச்சுங்களேன், பரதேசி. ஸோ பரதேசி பிராமணன் இருந்தா அவனுடைய அம்மா பேர் ஊர்யா. உடன் வசித்து வந்தான். ஒரு நாள் இந்த விமுச்சி என்ற அந்த பிராமணன் ஏதோ ஒரு காரியம் காரணமாக வெளிநாட்டுக்கு போயிட்டான். வெளி தேசத்துக்கு போயிருந்தான். அப்பொழுது ஒரு நாள் அந்த பாபி கயானன் தவறான பார்வையோடு சரசாவை பார்த்தான். அந்த சரசாவை பார்த்து அவள் மீது அவனுக்கு அது ஆசை வந்தது. அவளோடு எப்படியாவது பேசினான். அப்புறம் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அந்த சரசாவை
எடுத்து சரசாவுடன் ஓடிவிட்டான். சரசாவை கூட்டுன்னு ஓடி போயிட்டான். ஓடி போனது மட்டும் கிடையாது, அவனோட நிறைய அங்க இருக்கிறதுக்கு என்ன இருக்குது, பரதேசியாச்சே, வீட்டுல இருந்த சொத்து பத்து நகை எல்லா செல்வத்தையும் எடுத்துன்னு வேற ஓடிவிட்டான். அதாவது அந்த பெண் இருக்காங்களா மனைவி சரசா என்ன பண்றா, சரி அவன் கணவனை விட்டு இவனோட ஓடி போகும்போது எல்லா செல்வத்தையும் எடுத்துன்னு ஓடிவிட்டான். பத்தினியினுடைய இது மாதிரி திடீர்னு பத்தினி காணவில்லை ஓடிவிட்டாள் அப்படின்னு கேள்விப்பட்டு அவர்கள் அவனுடைய கணவன் ரொம்ப துக்கம் அடைஞ்சான். அதிபூத்து, அவனுடைய கணவன் அதிபூது, அவனுக்கு சரி எங்கடா போயிட்டா மனைவி காணுமேன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறான். தேடி பாக்குறான், எங்கேயாவது அக்கம் பக்கத்து ஓடி போயிட்டு, எங்க போயிருக்கான்னு தெரியாது, ஓடி போட்டேன்னு தெரியாது, எப்படின்னா காரணம் தெரியாது, காணவில்லை, அவ்வளவுதான். அவனை பொறுத்த வரைக்கும் தேடினே இருக்கிறான். கொஞ்ச நாள் ஆச்சு, அவனுக்கு மனைவி கிடைக்கவே இல்லைன்னு சோகத்துல இருக்கிறான். அப்பொழுது அந்த இவன் இருக்கிறானே, அவனுடைய தந்தை விமுச்சி ரொம்ப நாள் பரதேசம் போயிட்டு திரும்பி வந்து பாக்குறான். திரும்பி வரான். அப்பொழுது தன்னுடைய மனைவி அனுகோஷா ரொம்ப உதாசமா இருக்கிறாங்க, சோகமா இருக்கிறாங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்பொழுது சொல்றாங்க, நம்மளுடைய மருமகள் ஓடிவிட்டாள் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை. அப்புறம் அந்த கயானனுடைய அம்மாவும் பாத்தீங்கன்னா தன்னுடைய மகனையும் காணவில்லைன்னு அவளும் தேடுறாங்க. தேடி பார்க்கும்போது ஓஹோ விஷயம் புரிஞ்சுது. ஸோ அந்த கயானன் தான் இவனுடைய பெண்ணை இவனுடைய மனைவியை கூட்டு கொண்டு ஓடிவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. அதுக்கப்புறம் அவளும் பாத்தீங்கன்னா ஊரியாவும் அவன் தந்தையும் அவனுடைய தாயும் தன்னுடைய மகன்காரனுடைய துராச்சாரணத்தை கண்டு அவளும் வருத்தப்படுகிறாள். ஸோ எல்லா நிகழ்ச்சிகளும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் விமுச்சி என்ன பண்றா, சரிம்மா உன் பையன் ஓடி போயிட்டா அதுக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரியாவையும் அவளை இது பண்றான், சமாதானப்படுத்துறான். பையன் பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ, பையன் தான் ஓடி போயிட்டா, சரி நான் பையனை தேடி கண்டுபிடிக்கிறேன், எங்க போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னுடைய மருமகளையும் மகனையும் தேடுவதற்காக முயற்சினான். சோ மார்க்கத்துல சரி அவன் சொல்லிட்டு தேடிக்கொண்டு போயின்னு இருக்கும்போது ஒரு வயலில போய்கொண்டிருக்கும் போது அங்க ஒரு அருகில ஒரு காட்டுல விமுச்சி வந்து ஒரு அவதிஞானி முனி மகாராஜை தரிசனம் பண்றார். அவதிஞானி முனிவரை தரிசனம் பண்றாரு. அவருடைய அவருடைய வாயிலிருந்து தர்மோபதேசத்தை கேட்டு விமுச்சிக்கு ஏற்கனவே தன்னுடைய மருமகள் போயிடுச்சு, குடும்பத்துல ஒரே சோகம். அதனால அவருக்கு சீக்கிரமாகவே வைராகியம் வந்துடுச்சு. வைராகியம் வந்து அவர் அங்கேயே கொள்ளல ஒண்ணும் போல, என்னத்துக்கு போகணும் சொல்லணும் எல்லாம் சொல்லிட்டு உடனே அவரே முனி தீட்சை எடுத்துனார், முனி ஆயிட்டார். ஸோ அதை முனியான உடனே இந்த சமாச்சாரத்தை அங்க இருந்து யாரோ வந்து அவனுடைய மனைவியிடம் சொல்லிடுறாங்க. அதே மாதிரி உங்க வீட்டுக்காரர் எங்கேயோ உங்க மருமகளை தேட போன வழியில ஒரு இடத்துல அவர் சாமியாரை பார்த்தாரு, அவர்கிட்ட உபதேசம் கேட்டு இவரும் சாமியார் ஆயிட்டார், முனிவர் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. உடனே பத்தினி அனுகோஷாவும் அவனுடைய கயானாவினுடைய அம்மா ஊரியாவும் அவங்களும் சம்சாரத்துல வைராக்கியம் அடைஞ்சு இனிமே வீட்டுக்காரன் போயாச்சு, மகனும் வந்து அவளுக்கு தன்னுடைய மருமகனும் போயாச்சு, நம்ம என்ன சோகத்துல அந்த ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க, ஒரு ஆரிகையிடம் சென்று ஆரிகை ஆயிட்டாங்க. சோ அந்த விமுச்சி தான் அந்த தபம் பண்ணாரு. விமுச்சி காலக்கிரமமா அவரு தபம் செய்து மரணம் அடைந்து அங்கிருந்து தபத்தின் பெருமை காரணமாக தேவனாக போய் பிறந்தார் அந்த பிராமணர் விமுச்சி. அங்கிருந்து இறந்து வந்துதான் அந்த புண்ணியத்தின் பிரபாவத்தினால் தான் அவர் சந்திரகதி என்று சொல்லக்கூடிய வித்யாதரர் ஆனார். யாரது சந்திரகதி? சோ சந்திரகதி வந்து அந்த விமுச்சியாக இருந்தார். விமுச்சி என்ற பிராமணனாக இருந்தவர் தன்னுடைய மருமகளை தேடி போனவர், அப்புறம் சாமியாராகி அதுக்கப்புறம் வந்து சந்திரகதி ஆயிட்டார். சோ இங்க அனுகோஷா அந்த விமுச்சியினுடைய மனைவி இருக்கிறாளே அனுகோஷா, அவருடைய மனைவி, அதுவும் அவங்க ஆரியை ஆனாங்க. மரணம் அடைந்து சொர்க்கம் போய்
அங்கிருந்து வந்து சந்திரகதியினுடைய மனைவி புஷ்பவதி ஆயிட்டாங்க. அவங்கதான் அவங்களுடைய மனைவி. போன ஜென்மத்திலயும் அவங்க மனைவி பிராமணி. இப்பயும் பாத்தீங்கன்னா அவர் முனி ஆகி ஆர்கே ஆனாங்க. இப்பயும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து சந்திரகதியா பிறந்தாரு. அதே மனைவி இப்பொழுதும் வந்து புஷ்பவதியாக ஆயிட்டாங்க, மனைவி ஆயிட்டாங்க. அந்த கயானன் அந்த பெண்ணை திருடின்னு போனானு அந்த பாவி இறந்து போய் பலவிதமான கூயோனிகளில் பலவிதமான சம்சார துக்கங்களை போகம் செய்து பலவிதமான கதிகளில துக்கத்தை அனுபவிச்சு அதுக்கப்புறம் அவன்தான் தூமகேஷன்ற புத்திரன். ஸோ தூமகேஷன் சொல்லக்கூடிய அவன் தான் வந்து என்னன்னா பிங்களன் ஆனான். பிங்களன் நம்ம கேட்டோமே முன்னாடி ஒரு பிராமணன், அதாவது ஒரு தூமகேஷன் அந்த முனிவருக்கு அந்த குருவுக்கு வந்து பயனா பிறந்தானே பிங்கள், அவன் தான் பிங்கள். அந்த அவனோட ஓடி போனாலே சரசா, அவளும் என்ன பண்றாங்க துர்கதி எல்லாம் சுத்திட்டு கடைசியில வந்து எல்லா போகத்தையும் அனுபவிச்சு அவதான் சித்தோசவா அப்படின்ற பெண்ணார்னா. சித்தோசவா தான் அந்த ராஜகுமாரி. சித்தோசவா தான் ராஜகுமாரி. அவன் தான் அந்த பிங்கள் தான் பாத்தீங்கன்னா அந்த குருவோட பையன். ஸோ இவங்க 2 பேரும் தான் மறுபடியும் என்ன பண்றாங்க, ஓடி போட்டாங்க. ஸோ போன ஜென்மத்துல ஓடின கதை பாருங்க எப்படி வருது. போன ஜென்மத்திலே இவனுடைய மனைவி அவன் ஈத்துன்னு போயிட்டானுங்க. ஸோ 2 பேருமே ஓடி போயிட்டாங்க. இப்ப வந்து 2 பேருமே என்ன பண்றாங்க, ஒருத்தி வந்து பாத்தீங்கன்னா ராஜகுமாரியா இருக்கிறா, படிக்கிற இடத்துக்கு படிக்க போறா, குருவோட பையன் பிங்களன். இப்ப 2 பேருமே என்ன பண்றாங்க, அந்த பிறவியில 2 பேருமே ஓடி போயிடுறாங்க. ஓடி போய் தான் அந்த இடத்துல தனியா ஒரு கிராமத்துல போயிட்டு அவங்க 2 பேரும் குடும்பம் நடத்துனாங்க. ஸோ அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேளுங்க. துர்கதியுமே பிரம்மன்கர் அநேக குயோனிக்கு. ஸோ அவங்க வந்து சிசோசவானாங்க. அந்த சரசாவினுடைய பதி இருக்கிறாரு சரசா. ஸோ அவனுடைய பதி அதிபூத், அவன் தானே தன் மனைவியை போன மனசுல இறந்தானே. ஸோ ஓடி போயிடான்னு சொல்லிட்டாங்களே அந்த பிராமண பையன். அவனும் இறந்து போய் அநேக கதியில சுத்தி போய் அவனும் தீட்செல்லாம் ஒண்ணு எடுக்கல, விரதம் எடுக்கல. ஸோ மனைவி ஓடி போயிட்டா அந்த பக்கம். அப்பாவை பார்த்தா தீட்சை ஆயிட்டாங்க, அம்மாவை தீட்சை வாங்கிட்டாங்க. இவனு என்ன பண்ணா அதே மாதிரி எப்படியோ வாழ்க்கையை நடத்தி இறந்து போய் பலவிதமான துர்கதியில போய் குயோனில சுத்தி கித்தி கடைசியில வந்து அவன் வந்து என்ன பண்றான், ஒரு அம்ச பறவையாக ஒரு நாள்ல இருக்கலாம். அதாவது பறவையா இருக்கணும். அம்ச பறவையாக இருக்கும்போது அது அடிபட்டு ஒரு ஜினாலயத்தின் அருகில வந்து அது வீழ்ந்து போயிருக்கு. ஸோ அந்த பறவை வந்து அடிபட்டு ஒரு ஜினாலயத்தின் அருகில போய் வீழ்ந்திருந்தது. அப்பொழுது அங்கு பக்தர்கள், ஜினேந்திர பக்தர்கள் வந்து ஸ்துதி பண்றாங்க, பகவானுடைய ஸ்துதி பண்றாங்க. ஸோ அந்த ஸ்துதியினுடைய இனிமையான குரலை கேட்டு வாத்தியம் கேட்டு அந்த பறவை அமைதியாக இறந்து போச்சு. ஸோ உபதேசம்லாம் ஒன்றும் கிடைக்கல. ஆனா பகவானுடைய பேரு குணத்தை இந்த மாதிரி கேட்குது. கொஞ்சம் சாந்தமாச்சு, அமைதியாக இறந்து போச்சு. ஸோ மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அது வந்து என்ன ஆயிடுது, 10,000 வருஷம் ஆயுள் உள்ள கிண்ணற தேவனாக அந்த போய் பிறக்குது. அந்த 10,000 வருஷம் கிண்ணற தேவனாக பிறந்து அவன் அந்த ஆயுளை முடித்து அவன்தான் இந்த திக்கத நகரத்திற்கு குண்டல மண்டிதன் ராஜாவாக ஆனான். குண்டல மண்டிதன் யாரு, அந்த போன ஜென்மத்துல இருந்த அந்த பிராமணனுடைய ஜீவன் பையன். சோ அந்த குண்டல மண்டிதன் தான் என்ன பண்றான், இந்த சித்ரோசவாவை பார்த்த உடனே பிங்களனை தான் பாக்குறாங்களே 2 பேர் வந்து அவனை அவனை இட்டுன்னு போயிடுறான், அபகரணம் பண்ணிட்டு போயிடுறான். சோ பிங்களன் என்ன பண்றான், ஐயோ என்னுடைய மனைவி காணுன்னு சொல்லிட்டு தேடும் போது அவன் தான் தடுத்து விட்டுறாங்க. இப்ப அந்த குண்டல மண்டிதன் யாரு, குண்டல மண்டிதன் தான் இந்த சிசோசாவை அபகரணம் பண்ணி தன்னுடைய அரண்மனையில வச்சிருக்கிறாங்க. கயானன் கி மாதா ஊரியா. ஸோ கயானன் இருக்கிறானு, அதான் அவன் அந்த பிராமணன் கூட்டின்னு போனானு, அந்த பிராமணனுடைய தாய் ஊரியா ஜோ அனுகோஷாக்கி சாத் ஆரியா ஆனாங்களே, அவங்க மரணோத்சவத்துக்கு மரணம் அடைஞ்சி தேவலோகம் போய் அங்கிருந்து வந்துதான் ஜனகனுடைய மனைவியான விதேகாவாக பிறந்தாங்க. சோ விதேகாவா அவங்கதான் பிறந்தாங்க. யாரு, அந்த கயானனுடைய. சோ இப்பொழுது
இங்க அதை பதைய பாருங்க. முதல் ஜென்மத்துல அந்த பிராமணனுடைய மனைவியை இவன் ஒருத்தவன் கூட்டுன்னு போனான். அவன் வந்து இட்டுன்னு போயிட்டான். அவனுடைய அடுத்த பிறவியில அவனுடைய மனைவியை இவன் மறுபடியும் அவனுடைய மனைவி இவன் கூட்டின்னு வந்தான். ஸோ தன்னுடைய மனைவி இவன் கூட்டின்னு வந்தா திரும்பி இவன் கூட்டின்னு வந்தான். ஸோ அதுதான் இப்போ வந்து பாமடன்லாம் வருகிறான். ஸோ இப்ப அந்த விதேகாவா பிறந்துட்டாங்க அந்த கயானனுடைய அம்மா. ஸோ மகாமுனி முகார விந்தசே அந்த யார் அந்த குண்டல மண்டிதன் தான் இப்ப வந்து பாமண்டரனா பிறந்துக்கிறாங்க. அந்த சிசோசவாவா இருந்தவதான் இப்ப சீதையாக பிறந்துக்கிறாங்க. இப்ப சீதையினுடைய வாழ்க்கையை பாருங்க எவ்வளவு சோகமா இருக்குது. முதல் பிறவியில இன்னொருத்தனோட ஓடி போயினாங்க. 2வது பிறவியில இன்னொருத்தனோட பழைய கணவன் இருக்காங்களோ அவங்களோட ஓடி போயிட்டாங்க. இப்ப சீதையாக வந்திருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு இதுலயும் வந்து அபகரணம் வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில நடந்துனே இருக்குது, ரிப்பீட் ஆகினே இருக்குது. சோ மகாமுனி முகார விந்தசே காரிய காரண சயுக்த கதா சவணகர். ஸோ மகாமுனிவருடைய வாயிலிருந்து இந்த காரிய காரணத்தால கூடிய கதையை கேட்டு ராஜா தசரதன் அவரை பக்தி பூர்வமாக நமஸ்காரம் செய்து ரொம்பவும் சந்தோஷம் அடைந்து ஸ்நேகத்தோடு பாமண்டலனை கேட்டாச்சு. இப்போ வந்து அது கதையெல்லாம் கேட்டாச்சு. இப்ப பாமண்டலன் யாரு? தன்னுடைய மருமகளினுடைய அண்ணன் கிடைச்சிட்டாரு. அப்புறமேட்டு சஜல்ல நயன் சீதா ரோமாஞ்சித் ஓக்கர் சகோதர் பிராத்தா சே ஸ்நேகபூர்வக் மிலி. ஸோ சீதையும் தன்னுடைய சகோதரன் பிராத்தா பாமண்டலனை அவங்க ஸ்நேகத்தோட பார்க்குறாங்க. ஸோ இந்த பாமண்டலோட சம்பந்தம் எத்தனை ஜென்மமா இருக்குது பாருங்க. ஸோ இந்த பாமண்டலுக்கு முன்னாடி தான் அவர் வந்து குண்டல மண்டிதன் சொல்லிட்டு சொல்லக்கூடிய ராஜா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்த குண்டல மண்டிதன் தான் தன்னுடைய பிராமணனுடைய பையனா இருந்தாங்க. ஸோ இப்படி அந்த 3-4 பாவமா அவனுக்கு சம்பந்தம் இருக்குது. இப்போ வந்து சகோதரன் ஆயிட்டாங்க. ஸ்ரீராம் மற்றும் லக்ஷ்மண் கூட பாமண்டலனை அந்த ஆர்த்திக் அபிநந்தன் கியா. ஸோ ஆர்த்திக் ரொம்ப சந்தோஷமாக அவர்களை வரவேற்றார்கள். ராஜா தசரதன் பாமண்டல் வெளிப்பட்டு விட்டான், அதாவது இருக்கிறான் என்ற செய்தியை தன்னுடைய நண்பன் ஜனகனுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்து அங்கிருந்த வித்யாதரர்களை ஒருவரிடம் சொன்னார். போய் சென்று நீங்க தான் வேகமா போக முடியும். வித்யாதரர்கள் விமானத்தின் மூலமாக சென்று மிதிலாபுரியை அடைந்து பாமண்டலன் இருக்கிறார், உங்கள் மகன் இங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி அனுப்புறாரு. பாமண்டலனும் சம்மான பூர்வகமாக அவர்களை அயோத்தியா நகரத்துக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. யாரு? ஸ்ரீ சகோதரி என்ன பண்றாங்க? சீதை சகோதரியினுடைய வீட்டுக்காரன் ராமரு அவங்க அப்பா எல்லாரும் சேர்ந்து பாமண்டலனை ஸ்நேகபூர்வமாக அயோத்தியா நகருக்கு அழைச்சிட்டு வராங்க. விசையோட தாம் தூம்னு சப்னே பாமண்டலுக்கோ சுப ஆகமன் நல்லா வரவேற்று நல்ல உற்சவமே பண்றாங்க. ராஜா தசரதன் மூலமாக செய்தி அனுப்பப்பட்ட வித்யாதரன் சீக்கிரமாகவே மிதிலாபுரியை அடைகிறான். ராஜா ஜனகன் வித்யாதரன் முகத்தில் இருந்து அதாவது வாயிலிருந்து தன்னுடைய தொலைந்து போன மகன் கிடைத்து விட்டான், அவன் பெயர்தான் பாமண்டலன், அவன் வந்து அயோத்தியாவில் இப்போது இருக்கிறான் என்ற செய்தியை கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சான். ஸோ அந்த சந்தோஷம் காரணம் பூர்வபாவத்துல அவன் மகன்னு, இந்த ஜென்மத்திலையும் மகன்னு. அதனால உறவுகள் எப்படியே வருது பாருங்க. சந்தோஷம் அடைஞ்சிட்டாங்க. ராணி விதேகாவும் ஆனந்தத்தோடு அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே கிடையாது. ராஜா ஜனகனும் வந்து வித்யாதரருக்கு யதோசித்து சம்மானுக்கியா. ஸோ அந்த வித்யாதரருக்கு வந்து சம்மானம் பண்ணாரு. तत्पश्चात राजा जनगण ने सब परिवार विमान पर आरूढ़ होकर अयोध्या को और प्रस्थान किया. ஸோ உடனே சரி தன்னுடைய மகனை பார்க்க வேணும்னு சொல்லிட்டு இந்த வித்யாதரனுடைய விமானத்திலே ஏறி தன்னுடைய குடும்பத்தோட பரிவாரத்தோட மனைவி அவங்க எல்லாருமே கூட்டு கொண்டு அயோத்தியாவுக்கு வந்து சேர்றாரு. அயோத்தியாவில் வந்த உடனே அவர்களை தசரதன் வரவேற்று ஜனகனுக்கு தேவையான உபச்சாரம் உபசரிக்கிறார். ராஜா ஜனகனும் ரொம்ப சந்தோஷம் அடைந்து முதலில் வந்து தசரதனை சந்தித்து அதுக்கப்புறம் தன்னுடைய மகன் பாமண்டலனுக்கு ஸ்நேகபூர்வமாக போய் பார்க்கிறாரு. அவருடைய தொண்டை
கமழ்கிறது. அவனை மார்போடு அணைத்து கொண்டார். ஐயோ மகனே, எங்கே சென்றாய்? இவ்வளவு காலம் எங்களை விட்டு விட்டு சென்றாயின்னு சொல்லி அது மாதிரி கட்டி பிடிச்சிக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் ராணி விதேகாவும் போன உடனே ஆனந்தத்தோடு தன்னுடைய மகன் கிடைத்து விட்டான். மகனை பார்த்த உடனே இதயம் சந்தோஷத்தில் இருக்கிறது. தன்னுடைய மகனையும் அவள் வந்து வணங்குறா மகன் அவனையும் எடுத்து மார்பில் அணைத்துக் கொள்கிறாள். அவளுக்கு வந்து தலையை கைகளால் தடவி ஆசீர்வாதமும் செய்கிறாள். ஸோ ஆனந்தத்தின் காரணமாக ராஜா ராணி இருவருமே அப்படியே மயக்கத்தில் ஆயிட்டாங்க. ரொம்ப அதிகமான சந்தோஷம் காரணமா அப்படியே மயங்கிடுறாங்க. உடனே புத்திர வசல்யக்கு காரன். ஸோ அப்ப தண்ணி தெளிச்சு அவங்கள தெளிவிக்கிறார்கள். மகன் மீது உள்ள பாசத்தின் காரணமாக தாய் விதேகாவினுடைய மார்பில் இருந்து பால் சொட்டுகிறது. ராஜா ஜனகன் பரிவாரத்தோடு அங்கு 1 மாத காலம் தங்கி அயோத்தியாவில் சுகமாக இருக்கிறார். ஜனகனுக்கு அங்க அயோத்தியாவில் 1 மாசம் இருக்கிறாரு. ராஜா ஜனகன் என்ன பண்றாரு, மிதில ராஜ்யத்தை தன்னுடைய சகோதரன் கனகன் அவனிடம் கொடுத்து, நீ பார்த்துக்கோ, நான் இப்ப பையனோட போய் பையனுடைய அரண்மனைக்கு போய் போறேன்னு சொல்லிட்டு அந்த மிதிலாபுரியை தன்னுடைய சகோதரனுக்கு ஒப்படைத்து விட்டு, கனகனிடம் ஒப்படைத்து விட்டு மகனோடு பாமண்டலனோடு ரத்தனபுரிக்கு போறார். இப்ப வித்யாதர உலகத்துக்கு போறார். ஆனா பையன் கூட இருந்த இடம் பையனோட போறாரு. அங்கு கொஞ்சம் காலம் கழித்த பிறகு ஒரு நாள் ராஜா தசரதன் ஆச்சாரிய அது மாதிரி அங்க இருக்கிறாரு. கொஞ்ச நாள் கழிச்ச உடனே என்ன நடக்குதுன்னா, அங்கதான் 4 மாசம் ஆச்சாரிய ஸ்ரீ சாதுர் மாசம் பண்றாரு. ஒரு நாள் தசரதன் என்ன பண்றாரு, சர்வபூதி இத மகாராஜே ஆச்சாரிய ஸ்ரீ தர்ஷனார்த்தம் போறாரு. அந்த மகேந்திர வனத்துக்கு போய் தரிசனம் பண்றார். ஆச்சாரிய ஸ்ரீயை பக்தி பூர்வமாக நமஸ்காரம் செய்து அவருடைய அருகில் உட்கார்ந்து தர்மத்தை கேட்கிறாரு. சம்சார சொரூபத்தை வர்ணனை பண்றதை கேட்கிறாரு. சர்வசிரேஷ்டமான கதி பஞ்சம கதி மோட்சம்தான். அது பினா இசை பிராப்திக்கையை அந்த 5வது கதியை பிராப்தி அடையாமல் எந்த ஜீவனும் துக்கத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது. துக்கம் வந்து இந்த சம்சாரத்துல மூழ்கி இருக்கிறது, துக்கமயமாக இருக்கிறது. ஆனால் இந்த ஜீவன் பிரம்மை பிடிச்சு சுகம் இருப்பதாக நினைத்து இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்திரிய ஜன்ய சுக அனுபூதி பராஸ்தித்துகை, அதாவது இந்திரிய சுகம் இருக்கிறது, அது வந்து உண்மையான சுகம் கிடையாது. பராஸ்தித்த சுகம் நிலையற்றது. கர்ம இல்லாத நிலைதான் உண்மையான சுகம். அதுவே சாஸ்வத சுகம், பரமானந்த நிலை. அதுதான் அதீந்திரிய சுகத்தை பெறுவதே வாழ்க்கையினுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரிஸ்ரீ உபதேசம் செய்கிறார். அப்படி உபதேசத்தை கேட்டு அவர் उन्होंने अपनी राजा दशरथ तथा राजा जनक के पूर्व जन्म की सपरिविस्तार वृत्तांत कब सुनाया. அதுக்கப்புறம் அவரிடம் தன்னுடைய தசரதன் தன்னுடைய ஜனகன் தன்னுடைய வரலாறு ஜனகனுடைய பூர்வ ஜென்மம் பத்தியும் கேட்டு முழுமையாக தெரிஞ்சுக்கிறாரு. அதெல்லாம் சொல்லலைங்க, விரிவா சொல்லலை. தசரதன் முன்பிறவி ஜனகனுடைய முன்பிறவி என்னன்னு அப்படின்னா சொல்லுவாங்க, என்ன கேட்டு தெரிஞ்சுக்கினாரு. அவருடைய உபதேசத்தை கேட்டு தசரதன் சம்சாரத்துல வைராக்கியம் அடைந்தார். பயபீதம் அடைஞ்சார், பயம் அடைந்தார். அப்பா சம்சாரத்துல எப்படிலாம் சுத்துது ஜீவனு, யாருக்கெல்லாம் திரும்ப 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 வந்து எப்படியெல்லாம் பிறக்கிறது அப்படின்னு தன்னுடைய முற்பிறவிகளை கேட்டு அவர் பயம் அடைந்தார். சம்சாரத்தில் உதாசீனம் அடைந்தார். தன்னுடைய உபதேசம் செய்த இதேஷி ஆச்சாரிய மகாராஜை திரும்ப திரும்ப நமஸ்காரம் செய்கிறார். நமஸ்காரம் செய்து அயோத்தியா நகரத்துக்கு திரும்பி வருகிறார். அந்த ஒரு நாள் கிரகஸ்துக்கு ஹேய சம்மதிக்க சொன்னால கிரகஸ்த நிலை வந்து விட வேண்டியது, சம்சாரம் வந்து துக்கமயமானது அப்படின்னு நினைச்சு உதாசீனமாகி விடுகிறார். இப்படி உதாசீனமாகி தசரதன் இருந்துங்கிறார். ஆனா இன்னும் அவரு தீட்சை போல அயோத்தியா இருக்கிறார். ஆபிரகாரம் 16வது அதிகாரம், 5 அதிகாரம் முடிஞ்சிச்சு. 16வது அதிகாரம். கொஞ்சம் காலம் போனதுக்கு அப்புறம், சில நாட்கள் போனது, கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் சம்சாரத்துல விரக்தி அடைஞ்ச ராஜா தசரதன் ஒரு நாள்
என்ன பண்றாரு, திடீர்னு துவாரபாலகரை கூப்பிடுகிறார். துவாரபாலகரை கூப்பிட்டு தன்னுடைய சிற்றரசர்கள், மந்திரி, புரோகிதர், சேனாபதி எல்லாரையும் கூட்டுவாங்க, சீக்கிரம் சபைக்கு சீக்கிரமாக வர சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிடுறாரு. உடனே துவாரபாலகன் அவங்களுடைய எல்லாருக்கும் செய்தி அனுப்புறாங்க. சகுனம் போயிட்டு எல்லாருடைய ராஜாக்கள், மந்திரிகள், புரோகிதர்கள், சேனாதிபதிகள் எல்லாருக்கும் செய்தி சொல்றாங்க, அரசர் சீக்கிரமாக எல்லாரையும் வர சொல்லியிருக்கிறாருன்னு. ராஜாவினுடைய கட்டளையை கேட்டு எல்லா ராஜ்யத்தில் அவங்க பல வேலைகளை செய்யக்கூடிய அதிகாரிகள் எல்லாருமே அந்த ராஜசபையில வந்துடுறாங்க. அங்க தசரதன் அமர்ந்திருக்கிறார். எல்லாரும் வந்து சேனாதிபதி எல்லாரும் வந்து கைகூப்பி வினயத்தோடு கேள்வி கேட்கிறாங்க. ஏனாத் ஆஞ்ஞாகிரி, ஆணையிடுங்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏதாவது சண்டையா என்னது, என்னதோ காரியத்துக்காக நம்மளை கூப்பிட்டு இருக்கிறாரு, ஏதோ காரியம் இருக்கிறது, நாங்கள் என் கட்டளை இடுங்கள், நாங்கள் உங்களுக்கு யோக்கியமான என்ன காரியத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. தப ராஜா சொல்றாரு, நானு சம்சாரத்தை தியாகம் செய்து சையமத்தை எடுப்பதற்காக திட சங்கல்பம் செய்து விட்டேன். ராஜா எல்லாரையும் சொல்றாரு, நான் வந்து இந்த சம்சாரத்தை வீட்டை தியாகம் செய்து சையமம் முனி ஆவதற்காக திடமான சங்கல்பம் செய்து விட்டேன். இந்த சம்பூர்ண சம்சாரம் மரண வடிவமாகவே இருக்கிறது. மரணம் என்ற நெருப்பினால இந்த ஜீவன் வந்து அந்த மரணத்தின் முன்னால் இது வந்து கட்டை போல, துரும்பு போல எரிந்து சாம்பலாகிறது, எப்பொழுதும் துக்கத்தையே அனுபவிக்கிறது. ஆகையால் நான் இந்த சையமம் மட்டுமே அந்த நெருப்பை, மரணம் என்ற நெருப்பை அணைக்க முடியும். அதனால் நான் அந்த சையமத்தை எடுக்க தயாராகிவிட்டேன். நான் பரமகுரு ஆச்சாரிய மகாராஜ் முகாரவிந்தத்தினால், அவனுடைய ஆச்சாரிய மகாராஜனுடைய வாயிலிருந்து என்னுடைய பவம் சம்பந்தமாகவும் கேள்வியை தெரிந்து கொண்டேன். ஆகையால் இந்த பவத்தில் இருந்து நான் ஜென்ம மரணத்தில் இருந்து விடுதலை அடைய விரும்புகிறேன். ஆகையால் இந்த மகாரூபமான சேற்றிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும். மித்யா ஞானம் வடிவமான இந்த துக்கமான காட்டிலிருந்து நான் விடுதலை பெற்று முக்திபுரியை நோக்கி போக வேண்டும். ஆகையால் நான் சம்சாரத்தில் பயம் அடைந்து விட்டேன், நான் சீக்கிரமாக முனியாக போகிறேன் அப்படின்னு சொல்றார். இதை கேட்ட உடனே என்னடாது, திடீர்னு ராஜா கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு நான் முனியாக போறேன் அப்படின்னு சொல்றாரே அப்படின்ன உடனே எல்லாம் அங்கிருந்த மந்திரிகள், கீழே சிற்றரசர்கள் எல்லாருமே கைகூப்பி வினயத்தோட சொல்றாங்க, ஏ மகாராஜ், இப்போது என்ன அவசரம் வந்து விட்டது? நீங்கள் எதற்காக எங்களை விட்டு விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? இன்னும் கொஞ்சம் காலம் இருங்கள். வீட்டில் சொல்லுவாங்கல்ல, என்ன ஆச்சு உங்களுக்கு, கொஞ்ச நாள் போட்டு போலாம், கடைசியா பார்த்துக்கலாம். கடைசி எங்க பார்த்துக்கிறது, போகவே விட மாட்டேன்ட்டாங்க. ஸோ அப்போ ஏதாவது ஒரு காரணம், இன்னும் டைம் இருக்குதுங்க, இப்போ இன்னும் கொஞ்சம் கடைசி காலம் பார்த்துக்கலாம், கொஞ்ச நாள் ஆகலாம் அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்கல்ல. அது மாதிரி அந்த மந்திரிகள் எல்லாரும் சொல்றாங்க, என்ன ஆச்சு, என்ன அவசரங்க, கொஞ்ச காலம் இருக்கலாம், பார்க்கலாம், என்ன ஆயிட போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ராஜா சொல்றாரு, ஏ மித்திரர்களே, நீங்கள் வந்து மோகத்தினால பீடிக்கப்பட்டு என்னை தடுக்கிறீர்கள், அதுதான் உண்மை. ஸோ மோகம் என்ன பண்ணுது, அவங்களுக்கு தடுக்குது, ஏன் போகக்கூடாது, என்னை விட்டுட்டு போகக்கூடாது. அதனால சம்சாரத்திலிருந்து நீங்கள் விடுதலை அடைய மாட்டீர்கள், என்னையும் விடுதலை அடைய விட மாட்டீர்கள், புரியுதுல்ல? அதான் மோகத்தினுடைய வேலையே. அதனால நான் என்னுடைய பாதையை போவதை தடுக்காதீர்கள். சீக்கிரமாகவே ஸ்ரீராமருக்கு ராஜாபிஷேகம் செய்ய வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். நான் வந்து ராஜாபிஷேகம் அவருக்கு செய்துவிட்டு வீட்டை தியாகம் செய்து முனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணார். ராஜாவினுடைய திட வச்சனம் கட்டளையை கேட்டு எல்லா அந்த இது கவுன்சிலர் எல்லாமே அந்த இருக்கிறாங்களா, மந்திரி கணங்கள் எல்லாருமே அப்படியே ஒண்ணுமே வாய் பேச முடியாது, வாயடைத்து போனார்கள். அப்போது ராஜ தபஷா கர்ணே ஹேது கரகத்தை நிச்சயித்து சொன்னா, அதனால இந்த ராணிகளும், அந்த 4 ராணிகளும் கேட்டாங்க. அவங்களுக்கு செய்தி போகுது, அவங்க நம்மளுடைய வீட்டுக்காரு முனியாக போறாருன்னு சொல்லிட்டு அதுங்காட்டி ஓடி போய் சொல்லிடுறாங்க. அது உடனே இந்த மாதிரி முடிவு பண்ணிட்டாரு, அவரு கிரகத்தை தியாகம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ராணிகளும் உடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, என்னை விட்டு போயிடாதீங்க,
உங்களை நம்பிதானுங்க நான் வந்தேன், உங்களை நம்பிதானுங்க இந்த வீட்டுக்கு வந்தேன், என்னை விட்டுட்டு போனா ஏங்கதி என்ன ஆவர்த்து அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா சொல்லுவாங்கல்ல, உங்களை நம்பிதான் வந்தேன், உங்களை நம்பிதான் வந்தேன். அது மாதிரி அவங்களும் சொல்றாங்க, உங்களை நம்பிதான் வந்தேன். ஐயோ உங்களை நம்பி வரல, உங்க கர்மத்தை எப்படி இருக்குதோ அது மாதிரி நடக்க போகுது, உங்களை நம்பிதான் வந்தேன். சோ அது மாதிரி அவங்க அழறாங்க. பரதனும் அது மாதிரி நினைக்கிறாரு. தந்தை பரதனும் இப்ப ஏற்கனவே பாதி வைராகியா இருக்கிறாரு. ஆனாலும் அவர் வந்து அந்த பெண்ணோட ஆசைப்பட்டு அந்த பெண்ணை சிவம்பரம் பண்ணி குடும்பம் நடத்துங்கிறாரு. அவருக்கும் பாத்தீங்கன்னா தந்தையினுடைய தீட்சை எடுப்பதற்காக முடிவு செய்து விட்டார்னு கேள்விப்பட்டு அவரும் சிந்தனை பண்றாரு. சோ மோகத்தின் பந்தம் மிகவும் மிகவும் கடினமானது, மோகம் இருக்கிறது, மிகவும் கடினமானதாக இருக்கிறது. என்னுடைய தந்தை அந்த மோகத்தை அழித்து ஜனதீட்சை ஏற்றுவதற்கு ரெடியாகிவிட்டார், தயாராகிவிட்டார். அவருடைய ஞான சேதனை பெருமைக்குரியது. அவருடைய சேதனா இருக்குது, ஞான சேதனா பெருமைக்குரியது. அவர் இப்பொழுது பெரிய விசாலமான ராஜ்யத்தை பற்றற்று அதை தியாகம் செய்ய துணிந்து விட்டாரே. ஆத்ம இதத்திற்கான காரியத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார். எனக்கு என்ன இருக்கிறது, எனக்கு என்ன ராஜ்யமா இருக்கிறது, என்ன இருக்கிறது, நான் எதற்காக இன்னும் சம்சாரத்தில் இருக்கணும், அதனால நானும் தீட்சை வாங்கினால் என்ன அப்படின்னு நினைச்சு அவரும் வந்து தந்தையோடு தீட்சை வாங்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஏன்னா அவராவது ராஜாபிஷேகம் பண்ணும், இது பண்ணும், அது பண்ணும், நான் எனக்கு என்ன கிடக்கிறது, நான் ஆத்ம கல்யாணத்துக்கு ஏது நான் காட்டுக்கு அவரோட போயிட்டு போறேன், எனக்கு என்ன கிடையாது, எனக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த உடலே அவர் நினைக்கிறாரு, இந்த உடலே அழியக்கூடியதுன்னு என்ன, குடும்ப பரிவாரங்கள் என்ன சம்பந்தம் இருக்கிறது, அதனால எல்லா பிராணிகளும் கர்மத்தினுடைய பலனையே அனுபவிக்கிறார்கள். ஆனாலும் மோகத்தின் காரணமாக இவர்கள் வந்து சம்சாரத்துல அதிகமான பற்று வைத்து சுத்தி கொண்டிருக்கிறார்கள், பயானக துக்கத்தை போகம் செய்கிறார்கள். அதனால நானும் கண்டிப்பாக தீட்சை வாங்கிட வேண்டும், அப்பாவோட அப்பா போனா நானும் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சிந்தனை பண்ணி திடமாகிறாரு. அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார், அம்மா கிட்ட போய் சொல்றாரு, நானும் போயிட போகிறேன், தீட்சை வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பா போனா நானும் போயிட்டு பாருங்க. இதை கேட்ட விதூஷி மாதா, புத்திசாலி அம்மா கைகேயி பரதனுடைய வாயிலிருந்து இது மாதிரி ஒரு பேசுவதை கேட்டு அது புத்திர சோகத்தில் அவள் ஆழ்ந்து போனாள். மகனுக்கும் வைராகியம் வந்து விட்டது, நான் என்ன செய்வேன் அப்படின்னு அழறா. ஆனால் அவள் சோகத்தோடு தன்னுடைய கணவனும் செல்கிறான், மகனும் வீட்டை விட்டு போகிறான், நான் தனியாக இருந்து என்ன செய்ய போகிறேன், தந்தை அதாவது கணவனையும் மகனையும் இரண்டு பேரையுமே விட்டு விட்டு நான் என்ன செய்வேன், ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அறா, நான் எப்படி காலம் கழிப்பேன்னு சொல்லிட்டு. அப்ப அவளுக்கு ஒரு ஐடியா புத்தி வருது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்னுடைய கர்மத்தினால வந்தது, இப்பொழுது என்னுடைய மகனை விட்டுட்டு எப்படி நான் பிரிஞ்சிருப்பேன் அப்படின்னு அழுது அப்ப யோசிக்கிறா. அப்பொழுது தான் பெற்ற வரம் ஞாபகத்துக்கு வருது. உடனே அவரு ராஜா கிட்ட போய் சொல்றார், தன் கணவன்கிட்ட போறா, தசரகிட்ட போயிட்டு வணங்கி அவ பணிவோட சொல்றாரு, நான் முஜ்மே ஐசி கவுன்சி த்ரிடி ஓவி ஹை. ஸோ எப்படி கேட்குறாங்க, என் மீது என்ன தவறு இருக்கிறது, நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனா, நான் வந்து செய்த சேவையில் ஏதாவது குறை இருந்ததா, ஸோ எதற்காக நீங்கள் இந்த சம்சாரத்திலிருந்து வைராக்கியம் அடைங்க. யாராவது கேட்பாங்களே தப்பு, என் மேல ஒரு தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்றவங்க தான் நாட்டில் இருக்கிறாங்க. நான் ஒரு தப்பும் பண்ணலையே, நான் உண்மை கிடையாது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, என்ன தப்பு வந்தது என் மீது, எதற்காக நீங்கள் தியாகம் செய்கிறீர்கள், எதற்காக காட்டிற்கு போக போகிறீர்கள், உங்கள் உடல் பார்த்தீங்கன்னா தங்கம் மேல மேனியாக இருந்தது, போகத்துல இருந்தது, ரொம்ப மென்மையான உடல், நீங்கள் அங்க போய் தவம் செய்ய உங்களால் எப்படி சகிப்பீர்கள், அங்க போயிட்டு வெயில்ல இருக்கணும், மழையில தாங்கணும், உடல் தாங்குமா, சுவாமி ஏக் சமை அப்படின்னு. ஸோ அதனால நீங்கள் ஒரு முறை எனக்கு வரம் கொடுத்தீர்கள், ஞாபகம் இருக்கிறதா, எல்லா ராணிகளுக்கு முன்பாகவே. அப்பொழுது நான் என்ன சொன்னேன், வரம் வேணும் போது வாங்கி கொள்கிறேன்னு சொன்னேன். ஸோ அந்த வரம் இப்பொழுது எனக்கு வேண்டும், அதனால எனக்கு அதை கொடுங்கள் அப்படின்னு கேட்கிறா. ராஜாவும் புரிஞ்சுக்கினார்,
அவர் சொல்றாரு, தோபாரு விரதம் நீ வந்து வரம் கேட்கிறதா என்றால் நான் சையமம், நான் முனி ஆவது அவசியம் நடக்கும், அதை வந்து தடுக்க முடியாது, அதை வரமாக கேட்காத சொல்லிட்டாரு. முதல்ல நான் முனி ஆகக்கூடாதுன்றது வரமாக கேட்காது, அந்த வரமாக நான் கொடுக்க முடியாது, அது கொடுக்க முடியாது. நான் என்றால் நான் சையமத்தை எடுப்பது முடிவாகிவிட்டேன், அதனால் கண்டிப்பாக முனி ஆவேன். அது தவிர வேறு எந்த வேண்டும், என்ன ஒண்ணுக்கு அபிலாஷை இருக்கிறதோ கேள். கைகேயி உடனே தன்னுடைய கைகளை வணங்கி சொல்றாரு, வேறு என்னுடைய மகன் பரதனுக்கு நீங்கள் ராஜ்யத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே ராஜா தசரதன் சொல்றாரு, பரவாயில்லை, அதாவது அவர் வந்து தீட்சை போகக்கூடாதுன்னு கேட்பார் நினைச்சா, இல்ல கொஞ்ச நாள் இருக்கணும்னு நினைக்கிறேன், என்ன நினைக்கிறாங்க அது மாதிரி கேட்கல. அவ தன்னுடைய மகனுக்கு பட்டம் கொடுக்கணும், ராஜ்ய பட்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, துஜே தேரி தரோக நிச்சயகி மிலேகி, சரி நீ கேட்ட வரத்தை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். என்னை இந்த சமயத்தில் அதுல இருந்து, அதாவது கடனில் இருந்து நீ விடுதலை செய்து விட்டாய். இல்லைன்னா ஐயோ நான் வரம் கொடுத்தேன், எனக்கு வரம் திரும்பி அதுக்கான எதையுமே கொடுக்காமலேயே நான் போயிட்டேன், எனக்கு மனசுல ஒரு சல்யம் இருக்கும், ஐயோ நம்ம அவங்க கேட்டாங்க கொடுக்குறேன்னு சொன்ன கொடுக்காமலே நான் முனி ஆயிட்டேன் அப்படின்னு ஒரு சல்யம் இருக்கும். நல்ல காலம் நீ வந்து ஞாபகப்படுத்தி அந்த வரத்தை கேட்டு என்னை கடன்ல இருந்து விடுதலை செய்து விட்டாய். கண்டிப்பாக அந்த கடனை, நான் உனக்கு கொடுத்த வரனை, அதாவது அதை செய்துவிட்டு நான் சல்லியம் இல்லாமல் முனியாவேன் அப்படின்னு சொல்றார். சொல்லி தசரதன் என்ன பண்றாரு, உடனே ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணரையும் கூப்பிடுறார். ஏ புத்திரர்களே, நான் இந்த சமயத்தில் தர்ம சங்கடமான நிலையில் இருக்கிறேன். அப் துமி மேரா ரக்ஷா கர் சக்தே ஹோ, நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் இந்த சங்கடத்திலிருந்து. நான் ஒரு சமயம் ஒரு சூழ்நிலையில் சண்டையிடம் வேண்டிய நிலைக்கு ஆனானேன். அப்பொழுது கைகேயி வந்து எனக்கு உதவி செய்தால், அவளுடைய புத்திசாலித்தனத்தினாலும் அவளுடைய திறமை காரணமாக ரதத்தை ஓட்டியதனால் நான் வந்து என்ன பண்ண, அந்த விரோதிகளை நான் ஜெயித்தேன். அந்த சமயத்தில் நான் சந்தோஷத்தோடு அவளுக்கு ஏதாவது கேள் தருகிறேன் என்று சொன்னேன். அவளும் அதை உடனே கேட்காமல் சமயம் வரும்போது பெறுவதாக சொல்லி நானும் அப்படியே வசனம் கொடுத்திருக்கிறேன். இன்று வந்து அந்த வசனத்திற்கான வரனை கேட்கிறாள். அதனால நான் வேற வழி இல்லை, அவளுடைய மகன் भरतनुक्कु राज्याभिषेकम நடக்க வேண்டும். एक तो भरत स्वयं संसार से उदासीन हो रहा है, अब यदि भरत की राज्य नहीं देता हूं तो अवश्य ही मेरे संग दीक्षा लेंगे. तो மகன் அவளுக்கும் புரியுது, தசரதனுக்கும் புரியுது. அப்புறம் சொல்றாரு, ஏற்கனவே பரதன் வந்து சம்சாரத்துல உதாசீனமாக இருக்கிறாரு. இப்பொழுது நான் தீட்சை எடுக்கும் போறேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பரதனும் தயாராகி விடுவான் தீட்சை எடுப்பதற்காக. उस दशा में कैकेयी मेरा तथा पुत्र की वियोग से अत्यंत दुखी होकर प्राण त्याग देगी. அதனால கைகேயினுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா நானும் தீட்சை எடுத்துறேன், மகனும் விட்டு விலகி போயிட்டானா அவள் அதிகமான துக்கத்தில் அடைந்து உயிர் தியாகம் பண்ணாலும் செய்து விடுவாள். வசன பங்க ஓனேசே மேரா அபகீர்த்தி ஓகி, நாளை நானும் வசனம் கொடுத்தேன், அதுக்கப்புறம் செய்யவில்லை, கேட்கும் போது செய்யலைன்னா என்னுடைய பேரும் கெட்டு போயிடும், அபகீர்த்தி வந்துவிடும். फिर श्रेष्ठ पुत्र की स्थान पर घनिष्ठ पुत्र की राज्य स्वप्ना भी नीति तथा लोग मर्यादा विपरीत गई. அதனால பெரிய மகன் இருக்கும்போது இளைய மகனுக்கு பட்டம் கொடுப்பது, ராஜாபிஷேகம் செய்வது நீதியும் கிடையாது, லோக மரியாதைக்கு விரோதமானதாகவும் இருக்கிறது. यदि भरत को राज्य सौंप दिया तो तुम दोनों कहाँ रहेंगे. ஏன்னா பரதன் வந்து சின்னவன், ராமனும் லக்ஷ்மணும் பெரியவங்க. அதனால சொல்றாரு, பரதனுக்கு நானு
இது கொடுத்துட்டேன்னா, பதவி கொடுத்துட்டேன்னா நீங்க 2 பேரும் எங்க இருப்பீங்க? ஏன்னா இது நீதி கிடையாது. சின்னவர்களுக்கு பட்டம் கொடுக்கறதும் பெரியவர்கள் வந்து அவங்க கீழே இருக்கிறதும் சரி கிடையாது. क्योंकि तुम दोनों ही वीर हो, उसकी प्रभुता स्वीकार करने में तुम्हें हीनता की अनुभव होगा. அதனால இளையவனுடைய நீங்கள் 2 பேருமே வீரனாக இருக்கிறீர்கள். இளையவன் வந்து ராஜாவானதுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே மனசுல என்ன வரும்? ஹீனத்தன்மை வந்துவிடும். ஏ பஸ் இஸ் சமயமே கடின அசமஜ் மே படுகையாகும். அதனால இந்த சமயத்தில் நான் வந்து 2 பக்கமும் இத என்ன பண்றதுன்னே புரியல எனக்கு. ஸோ வரன் கொடுக்கவில்லை அப்படின்னாலும், வரன் கேட்டாச்சு கொடுக்கலனாலும் எனக்கு அபகீர்த்தி வரும். கொடுத்தாலும் உங்களுடைய நிலைமையை நான் நினைச்சு பார்க்குறேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் என்ன செய்வேன்? தியானா கரோஸ் என்ன செய்வது என்ன செய்வதில்லைன்னு எனக்கு புரியவில்லை. வேற சமஜமே குச்சினை ஆறாகை. அதனால என்னுடைய புரிதல்ல சிந்தனையில எதுவுமே வரவில்லை. உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்றது? அவனுக்கு பதவி கொடுத்துட்டா நீங்க என்ன எப்படி அவனுடைய கீழே எப்படி இருக்க முடியும்? அப்புறம் உலகம் என்ன பேசும்? நல்ல தோனோகி மார்க துவிதா கிறிஸ்தகை. அதனால 2 பண்ணாலும் எதை பண்ணாலும் தவறாக இருக்குது. அதனால உங்களுக்கு ராமருக்கு பட்டம் கொடுத்தாலும் அவன் தீட்சை வாங்கிடுவான். அப்போ அவள் உயிரை விட்டு விடுவாள். அப்புறம் நான் வந்து கொடுத்த வசனத்தை தாயாவே வசனத்தை கொடுத்தாரு, ஆனா அவரே நிறைவேற்றல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பேசுவாங்க. அதனால என்ன பண்றதுன்னு புரியல. நானு 2 பக்கமும் மாட்டிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய நிலைமையை தன்னுடைய பெரிய மகனுக்கும் 2வது மகனுக்கும் சொல்றார். ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் சொல்லுகிறார். அப்புறம் என்ன நடக்கிறது என்பதை அடுத்த வாரம் பார்ப்போம். போதி சமாதி பரிணாம சித்தி சுவாத்மோ பலப்தி சிவ சௌக்கிய சித்தி चिंतामणिं चिन्तितवस्तुधाने त्वामन्तमानस्य ममास्ति. முடிந்ததுக்கா ராமாயணம் முடியல, இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. புரிஞ்சுது, நல்லா புரிஞ்சுது. ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு ஜி. அதாவது இப்போ அந்த சீதாவோட முன்னாடி கதை, அந்த பாமண்டலோட முன்னாடி கதையெல்லாம் சொல்றப்ப, அதான் ஹஸ்பண்ட் போயிட்டாங்க, பையனும் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் உடனே தீட்சை எடுத்துக்கலான்றப்ப, அப்ப அவங்க அந்த கஷ்டத்தை எப்படி இது பண்ணுன்றதுக்காக போய் தீட்சை எடுத்துக்காங்களா? நிஜமாவே அவங்களுக்கு அந்த பாவனையா எப்படி? அதுதான் எனக்கு கொஞ்சம் புரியல. அதாவது அந்த காலத்துல அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்திருக்கலாம். யாராவது கஷ்டம் இருந்தது, இதுனா தீட்சை எடுக்கிற பழக்கம் இருந்திருக்குது. அது மாதிரி நடக்குது. அது மாதிரி சில பேருக்கு வந்து தர்மம் கேட்ட உடனே சரி இதுதான் மார்க் இப்போ உடனே போறாங்கல்ல, அது மாதிரி போறாங்க சங்கத்துல. சரி சொன்ன உடனே சரி என்னப்பா வீட்டுலதான் ஒரு கஷ்டம் நிம்மதியாகுதுன்னு சொல்லிட்டு தீட்சை எடுத்துக்கிறாங்கல்ல. அது மாதிரி அவங்களும் தீட்சை எடுத்துக்கினாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்ல நிஜமாவே வந்து அவங்க எப்பவுமே அந்த தர்மத்தை பத்தியான சிந்தனை எல்லாம் இருக்கிறதுனால டக்குன்னு அவங்களுக்கு அந்த வைராகியம் வந்து எப்படி வேணா எடுத்துக்கலாம் இல்லையா? அவங்க எப்படி என்ன ஃபுல் ஹிஸ்டரி தெரியல, நம்மளுக்கு ஃபுல் ஹிஸ்டரி தெரியல. அதனால அவங்களுக்கு சம்பந்தம் இருந்ததா சம்பந்தம் இல்லையா தர்மத்தோட. ஆனா சமயத்துல அவங்களுக்கு உலகில பத்தி வைராகியம் வந்துச்சு. இப்ப வந்து இந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உடனே சூசைடு போறாங்களா, சூசைட் எல்லாம் வரது கிடையாது. உடனே அவங்க போய் தீட்சை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். இப்ப இது எல்லாமே நாலாங்காலத்திலேயே வந்து எவ்வளவு தவறுகள், எவ்வளவு இதெல்லாம் நடக்குதுன்றதுக்கு இதெல்லாம் தெரியுது இல்லையா? எப்படி வந்து எல்லாரும் இதுவாகிறதுக்கு இப்பதான் 4ஆம் காலத்துல விட எல்லா இதுவும் இருக்குது அப்படின்றது தெரியுது. அதாவது 4ஆம் காலத்துல வந்து முழுசுவநாதக பவன் காலத்திலேயே எல்லாமே நடந்தது. ஆனா அளவு எண்ணிக்கை வந்து கம்மியா இருக்கும், ரேரா இருக்கும். சோ அது வந்து கதை கேட்ட உடனே பயப்பட்டாங்க. இப்ப வந்து சர்வசாதாரணமா இருக்கிறது, நிறைய இருக்கிறது. சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கு உடனே அவங்க வந்து இது பண்ணிடுறாங்க. அது 2வது வந்து இப்போ இவங்க இந்த பழைய கதையெல்லாம் நம்மளுக்கு கேக்குறப்ப நம்மளுக்கு ஒரு மாதிரி மனசு நம்மளுக்கே கஷ்டமா இல்லச்சா இப்படி எல்லாம் தப்பு இருக்குமே அப்படின்றப்ப ஒரு அது கேட்கறதுக்கு பயமா இருக்குது. கேட்கறதுக்கு நமக்கு பேர சொன்னா நம்ம தப்பெல்லாம் அப்படின்னு சொன்னா நம்ம கேட்கறதுக்கு தைரியம் வர மாட்டேங்குது இல்லையா? இப்ப சீதா அந்த பழைய கதை அதெல்லாம் கேட்கறப்ப அவளுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்குச்சா, அது தெரியாம பண்ணது அந்த நேரத்துல.
அந்த மோகத்தினால அப்படின்னு தெரிஞ்சா கூட நம்மளுக்கு இப்ப கேக்குறப்ப நம்மளுக்கு அந்த உடம்பு கூசத்துல ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது இல்லையா? ஆனா தைரியமா கேக்குறாங்க, அவங்க தைரியமா நான் முன்னாடி எப்படி இருந்தேன் எல்லாருமே அந்த கதையை கேக்குறாங்க, தெரிஞ்சிட்டு இருக்காங்க இப்படி. அதான் அது மாதிரி கேட்கறதே நம்ம தைரியமான்னு எனக்கு தெரியல. சொல்லுவாரு ஆச்சாரிசி என்ன சொல்லிக்கிற ஒருத்தர, எந்த பெரிய மகாபுருஷரா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், உங்களுடைய பூர்வ பாவங்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே ரெட்டா தான் இருக்கும், அதாவது சிவப்பு அதான் இருக்கும்னு சொல்றாரு. அதாவது சிவப்பு எல்லாமே இது மாதிரி பாபமயமா தான் இருக்கும். எல்லாருடைய வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு காலத்துக்கு மேலதான் அப்புறம் வந்து அவங்க சமயக் தர்ஷனம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க சரியாகுறாங்க, நீதி நியாயம் எல்லாம் பார்த்து. சோ மித்யாத்துவ அவஸ்தையில பாத்தீங்கன்னா நீதி நியாயம் இருக்காது, அநியாயம் இருக்கும். சோ எது தோணுதோ அது பண்ணுவாங்க. அதனால சாமானிய மனிதர்களா தான் இருப்பாங்க அவங்க. சோ பாவம், கஷாய பாவம், ராகபாவம், மித்யாத்துவம், கோபம், அது மாதிரி தான் இருக்கிறாங்க. சோ ராவணன் பாத்தீங்கன்னா பின்னாடி தீர்த்தங்கர் அவருடைய கதையை கேட்டாங்கன்னு வச்சு பின்னாடி மக்கள், ஆனா இந்த தீர்த்தங்கர் தான் வந்து சீதையை தூக்கின்னு வந்தவரு, சீதையை தூக்கின்னு வந்துதான் நரகத்துக்கு போனாரு இவரு ராவணன், நீதான் பகவான் ஆயிட்டாரு அப்படின்னு. நீதானே பகவான், முன்னாடி யார் இருந்தாரு? ராவணனா இருந்தாங்க. யார்? சீதையை தூக்கி. அது மாதிரி ராமருடைய வரலாறு கேட்டீங்கன்னா அவரும் என்ன பண்ணார், போன ஜென்மத்துல இன்னொருத்தருடைய மனைவி தூக்கிட்டு வந்தாரு. சோ ராமனுடைய வரலாறா இருக்கட்டும், ராவணன் வரலாறா இருக்கட்டும், பாமண்டலன் வரலாறா இருக்கட்டும், அப்புறம் யாருடைய வரலாறா இருக்கட்டும், சீதை வரலாறா இருக்கட்டும், பூர்வ காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க சம்மிக்கும் வரத்துக்கு முன்னாடி, அதாவது சைவம் வரத்துக்கு முன்னாடி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி பாபங்கள் நிறைந்திருந்தது. அதனாலதான் சொல்றாங்க இந்த 7 வசனங்களை தியாகம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் தர்மமே ஆரம்பிக்கிறது. 7 வசனங்களை தியாகம் செய்யாத வரைக்கும் பாத்தீங்கன்னா வாழ்க்கை அப்படியேதான் ஓடிங்க. அது மாதிரி சில பேர் வாழ்க்கையில 7 வசனங்கள் இருக்குது, இது மாதிரி நடந்துதான் இருக்குது. அதனால ஜெயினா ஆகணும்னா முதல்ல ஜனாலயம் போறதுக்கு முன்னாடி 7 வசனங்களே தியாகம் செய்யும். இந்த மாதிரி பாபங்கள் செய்யாம இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சங்கல்பம் பண்ணணும், விரதம் எடுக்கணும். அததான் சொல்றாங்க நம்ம. ஆனா மக்கள் எங்க கேட்கறாங்க, இன்னும் அந்த மித்யாத்வம் பக்கம் தான் போறாங்க. சோ இந்த தேவி 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 தர்மத்தை புரிஞ்சுக்கணும் எல்லாரும். இப்ப இவங்க எல்லாம் இவங்களுக்கு இன்னொன்னு யோசிக்கிறப்ப இவங்களுக்கு எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது. அதாவது நம்பிக்கைன்னா என்ன வந்து பாவம் இருந்துதான் இந்த சம்சார வாழ்க்கை, நிறைய தப்புகள் நம்மளுக்கு சூழ்நிலை நம்மள அப்படிதான் பண்ணுவோம். சோ இந்த சம்சாரத்தை விட்டுட்டு நம்ம இதுக்கு போகணுன்ற அந்த நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் வந்து அவங்க கொஞ்சம் அது ஈஸியாவும் எடுத்துக்கிறாங்க. நம்ம எப்பவுமே கரெக்ட் நம்ம அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கும் இல்லையா? இப்ப நான் சொன்னேன் இல்லையா, தைரியம் வரல நம்மளுக்கு, முன்னாடி போனதோட நான் என்னவா இருந்தேன் கேட்கறதுக்கே தைரியம் வரலன்னா அப்ப வந்து இந்த சம்சாரம்ன்றது பாவம் தான் செஞ்சிருப்போம் நிறைய நம்ம அப்படின்றதுல அவங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை இருந்ததுனாலதான் இங்க இருந்து திரும்ப அப்படிதான் பாவம் செய்ய வேண்டியிருக்கும், திரும்ப அந்த இதா இருக்கும், மோகத்தினால செய்ய வேண்டியிருக்கும், திரும்ப அந்த புண்ணியம் கொஞ்சம் இருந்தாலும் அந்த கொஞ்ச நாள் தானே, எவ்வளவு நேரம் அந்த புண்ணியம் நம்மளுக்கு இருக்கும், பலன் கொடுக்கும், திரும்ப பாவம் வரும். அப்படியே இது ரொட்டேஷன் தான். சோ இதுல இருந்து போறதுதான் இதுன்ற அந்த ஒரு இது இருக்கிறதுனாலதான் அவங்க வந்து இதுல இருந்து ஃபுல்லா விடுதலை ஆறதுக்கான ஒரு இது நோக்கி போறாங்க. கரெக்ட். எத்தனை புராணங்கள் பாத்தீங்கன்னா பூர்வ பவம் பாத்தீங்கன்னாலே இதே மாதிரிதான் ஏதோ ஒண்ணு இருக்கும். அப்புறம் தான் பச்சாதாபம் படுது, ஐயோ இப்படி எல்லாம் பண்ணிட்டேனே நானு அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் வைராக்கியம். அப்பதான் வைராக்கியம் வருது. வைராக்கியம் நம்மளோட செஞ்ச தவறுகளை ஞாபகம் வரும்போது பச்சாதாபம் தான் வைராக்கியம் வருது. அட இனிமே அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சோ அப்பதான் அவங்க வந்து என்ன பண்றாங்க, தீட்சை எடுக்கிறாங்க. சோ தீர்த்தங்கரை வாரதும் சரி, மகாவீர் பகவானும் பாத்தீங்கன்னா சோ அவருக்கும் பாத்தீங்கன்னா முற்பிறவிலாம் இருந்து நான் எப்படிலாம் இருந்தேன், எப்படி மித்யாத்துவத்தெல்லாம் பரப்புனேன்னு சொல்லிட்டு அவருக்கும் ஞாபகம் வந்து அந்த உபதேசம் கேட்டு பூர்வ ஜன்ம ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் அவரும் வைராக்கியம் அடைஞ்சு சிங்கமா இருக்கிறது மாமிச தியாகம் பண்ணார். சோ எவ்வளவு வைராக்கியம் வரதுக்கு காரணம் வந்து நீங்க சொன்ன மாதிரி நம்மளுடைய பூர்வ பாவம் பத்திய ஞாபகம் வந்த உடனே இப்படிலாம் பண்ணிக்கிறோமா, நம்ம இப்ப வந்து நம்ம நியாயமா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே, ஆனா பூர்வத்துல எப்படி எல்லாம் பாவம் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு நினைச்ச உடனே பச்சாதாபம் வருது. அப்ப வந்து போகங்கள்ல வைராக்கியம் வருது. அதனாலதான் சமோசாரணத்துல கூட போனீங்கன்னா முதல்ல முற்பிறவு 3 பாவம் அவருடைய பகவானுடைய பாவமண்டலத்துல சோ சொல்லியிருக்காங்கல்ல, 3 பாவம், முன்னாடி 3 பாவம், பின்னாடி 3 பாவம், அது மாதிரி 7 பாவம் தெரியும். சோ தெரிஞ்ச உடனே வைராக்கியம் வந்துருக்கு, இப்படிலாம் நம்ம பண்ணிருக்கு, இப்படிலாம் பாவியா இருந்துக்கிறேன்னு. சோ அதனால தர்மம் வந்து உடனே அவங்களை உள்ள கிரகணம் பண்றாங்க, விரதம் எடுக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வந்து யாருமே அதை பத்தி தெரியாது. யாருன்னு நான் இப்போதைக்கு நல்லவனா இருக்கிறேன், நான் வந்து தப்பே பண்ணல அப்படின்றதுனால அவங்களுக்கு அந்த பச்சாதாபமும் அது வைராகியமும் வரது கிடையாது. கரெக்ட். புரியுதுங்க.
எல்லாரும் அவங்க வைராகியம் வந்துட்டு அழகா டக்கு டக்குன்னு தீட்சை எடுக்கிறப்ப நம்மளுக்கு எப்ப அந்த அந்த நாள் என்னைக்கு வரும் அப்படின்றதான் தோணுது டக்குன்னு. அது மாதிரி நல்லா இருக்கு, சூப்பரா இருந்தது. சீதை வந்து ஒவ்வொரு முன்னாடி பிறவியில ஒவ்வொன்றுத்துக்கும் வேற வேற இது போறப்ப அவ விருப்பப்பட்டு போறதுனாலே நம்மளுக்கு கடைசியில அவ விருப்பப்படாம ஒரு அந்த அபகரணம் பண்றதுக்கா சுச்சுவேஷன் வந்துருச்சு பாருங்க. எது இதெல்லாம் நம்ம விருப்பப்பட்டு சில செய்யறப்ப ஆட்டோமேட்டிக்கா விருப்பப்படாமே அந்த விஷயம் நடக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா? இதெல்லாம் ஆமா ஆமா. ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு அதுதான் அந்த யோசிச்சேன். கர்மத்தினுடைய சொச்சம் உச்சம் இருக்குல்ல, சொச்சம் உச்சம் இருக்குதுல்ல, சொச்சம் என்ன பண்ணுது, இப்போ ஒன்று ஜென்மத்துல விரும்புனது அதுக்கு அந்த சமயத்துல விரும்பாமலே நடக்குது. இப்போ கொஞ்சம் அவ நடக்குது ஆகி அதுக்கப்புறம் சீலவிரதத்தை கடைபிடிச்சா கூட அந்த பூர்வ ஜென்ம கர்மம் என்ன பண்ணுது, அதே மாதிரியே நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுது. அதுதான் புரியுது. அதான் நினைச்சேன். நம்ம வந்து எந்த விஷயங்கள் வந்து இப்ப விருப்பப்பட்டு செய்யறோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வேணாம்னு நினைக்கிறப்ப கூட அது வருது. இப்ப நம்மளே பாக்குறோம் இல்லையா, சில விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனாலும் நம்மளுக்கு மனசுல வருதுன்னா அப்ப அது ஏற்கனவே நம்ம நிறைய தடவை விரும்பி விரும்பி செஞ்சதுனாலதான் நம்மளுக்கு வேணாம்னு நினைச்சா கூட அது பண்ணுன்றது வருதுன்றது சீதையோட இதுல நல்ல எனக்கு அதான் யோசனை வந்தது. அதான் இது உதாரணம் இது அப்படின்ட்டு. ஓகேங்க. அந்த விருப்பம் வந்து சுத்தமா அழியாத வரைக்கும் பாத்தீங்கன்னா அது சம்ஸ்காரம் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அதுக்குதான் என்ன சொல்றாங்க, இந்த மித்யாத்வமா இருக்கட்டும், இந்த இதுவா இருக்கட்டும், இந்த மாமிசம் தியாகம் பண்றது இதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா இப்போ நம்ம மாமிசம் தியாகம் பண்ணிருக்கிறோம். ஆனா நம்ம பூர்வத்துல அது மாதிரி விரும்பி சாப்பிட்டு இருந்தோம்னா மறுபடியும் அந்த கர்ம உதயம் வரும்போது நம்மளுக்கு அது மாதிரி குளத்துல போய் பிறக்க வேண்டிய நிலைமை கூட வரலாம். அதனாலதான் இத வந்து நல்லா திடமாக்கினே போனோம். அது மாதிரி பூர்வத்துல நம்ம அது மாதிரி ஒரு பாவம் செஞ்சிருந்தோம்னா மாமிசம் சாப்பிடுறது, இந்த மாதிரி 7 விஷயங்கள்ல ஈடுபடுறது, சோ அந்த மாதிரி கர்மம் நம்ம கூட இருக்கலாம், சத்தாவில் இருக்கலாம். திரும்பி உதயம் வந்துச்சு, இது வந்து போயிடுச்சு, அது வந்துச்சுன்னா மறுபடியும் அதே மாதிரி ஆயிடுவோம் நம்ம. அதை சொல்றேன் நான். கரெக்ட். அதான் அப்ப நீ நிறைய தடவை திரும்ப திரும்ப நம்ம இதை ஸ்ட்ராங் பண்ணணும், அதனோட இதை குறைச்சு திரும்ப திரும்ப நிறைய, அதனாலதான் நிறைய தடவை 10 பவமா அவங்க விரதம் இருந்து முனியாய் தீட்சை வந்து முனியாய் பண்ணிதான் கடைசியில தானே அந்த மோட்சம் போறதுக்கான இது இருக்கு இல்லையா? பல தடவை இதை வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டே இருக்கணும், ஒரு பிறவியில நடக்கிறது. அதனால இந்த தர்மம் கிடைச்சது வந்து துர்லபமா கிடைச்சிருக்கிறது, இதை வீணாக்கூடாதுன்னு பல முறை அதுதான் என்ன பண்ண சொல்றாங்க, அனுப்பிரேக்ஷா பண்ண சொல்லிக்கிறாங்க. சோ அனுப்பிரேக்ஷா பண்ணி 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 இதை திடமாக்கணும். அப்பதான் அந்த பழசு வந்து குறைய முடியும், இல்லைன்னா குறையாது. அதனால அனுப்பிரேக்ஷா பண்ணுங்க. கிடைச்சிருக்கிறது, அதாவது எப்படியோ ஒண்ணு ரத்தனம் கிடைச்சிருக்கிறது, நம்மளுக்கு தின தர்மம் கிடைச்சிருக்கிறது, பகவான் கிடைச்சிருக்கிறாங்க, துர்லபமா கிடைச்சிருக்கிறது. இது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. நம்ம ஊர்லயே பாத்தீங்கன்னா எத்தனை பேர் நம்ம சொந்தக்காரு அக்கம் பக்கம் அப்ப யாருக்குமே அது நம்பிக்கை வர மாட்டேங்குது. நம்மளுக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னா பெரிய பாக்கியம்னு நினைக்கணும். அது எனக்கு பெரிய பாக்கியம் கிடைச்சது, பகவான் மேல நம்பிக்கை வந்து அது என்ன பண்றது. கரெக்ட் கரெக்ட். தேங்க்யூ ஜி. சமயக் தர்ஷனம் ஜி. ஜெய ஜினேந்திரா எல்லாருக்கும் சமயக் தர்ஷனம். வந்தனம் ஜி. என் பண்ணிட்டுமா? யாருமே ஒண்ணுமே கேட்கறது யாருன்னா ஒருத்தவங்க ஏத்துக்குறாங்களான்னு பார்த்தேன். யாருக்கு என்ன புரிஞ்சு நீங்கதான் கேட்டு பேசுங்கிறீங்க, நானும் சொல்லினே இருக்கிறேன், நீங்க கேட்டுக்கிறீங்க. அது யாருக்குமே கம்முன்னுங்கிறாங்க, சைலண்டா இருக்கிறாங்க. சைலண்டா அப்சர்வ் பண்றேன், திங்க் பண்றேன். யாரும் 2 வார்த்தை சொன்னீங்கன்னா நாங்க இப்படி எல்லாம் பயமாகுதுங்கன்னு சொல்லட்டுமே, யாரும் சொல்ல மாட்டேங்க. பயம் வந்ததுனால பேசல, இல்ல பயமே வரலையா அதனால பேசலையான்னு பண்ணிட்டாங்க. சொல்லுங்க, பண்ணிக்கோங்கப்பா. நேரா பார்த்தா பேசலாம், நேரா பார்க்க முடியல, இல்ல எல்லாம் கேக்குறாங்க, உண்மையில கேக்குறாங்களா, ஆன் பண்ணிட்டு உட்காந்துக்கிறாங்க, எங்கன்னா போகிறாங்களா? இல்ல இல்லைங்க ஜி, கேட்டுருந்தாங்க ஜி இருக்கோம். ரொம்ப பயமா இருக்குங்க ஜி. பண்றேங்க ஜி. கேட்கும் போது எப்படி திரும்பி திரும்பி அப்படியே அந்த உறவுகள் தொடர்ந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கு அப்படின்னும் போது இந்த பந்தம் பாசெல்லாம் விக்கிறதுக்கே பயமா இருக்குங்க ஜி. எவ்வளவு தூரம் நாம ஆதிநாத சுவாமி கூட இருந்து நம்மளும் சுத்தின்னு தான் இருக்கிறோம். அவங்க எல்லாம் போயிட்டாங்க, அப்புறம் மகாவீரரே போயிட்டாரு, அவ்வளவு பிறவிக்கு அப்புறமா அவர் போய் மோட்சத்துக்கு போயிட்டாரு. நம்ம இன்னும் சுத்தின்னு இருக்கும்போது நினைக்கும் போது ரொம்ப பயமா இருக்குங்க ஜி. உங்க வாயிலிருந்து நான் கேட்கணுன்றதுக்காக தாங்க அப்படி பேசினேன். உங்க அதாவது தர்மம், இதுவும் தர்மம் தான். நீங்க சொன்னது கூட இப்ப தர்ம உபதேசம் நீங்க எனக்கு பண்ணிட்டீங்க. நீங்க சொன்னதுதான் ஜி நாங்க கேட்டுட்டு இருக்கோம். அதான் நீங்களே சொல்லும் போது ரிப்பீட் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ண, நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஆயிடும். பரவாயில்ல. ஆமா, அவங்க சொல்லிட்டாங்க பாருங்க, எங்களுடைய பிஹாஃப் ஆஃப் அவங்க பேசுறாங்கன்னு. கரெக்ட். நன்றிங்க ஜி. உங்க உங்க இது பிரவச்சனம் கேட்டு கேட்டு நாங்க கொஞ்சம் புண்ணியம் அடையிறோம், எங்களுக்கு கொஞ்சம் பக்குவம் கிடைக்குதுன்னு நினைக்கிறேங்க ஜி. ரொம்ப நன்றிங்க ஜி. ஓகேங்க. தேங்க்யூ ஜி. ஓகேங்க.
சமயக் தர்ஷனம் எல்லாருக்கும். ஜெய் ஜினேந்திரா. என் பண்ணிட்டுங்களா? மண்டே பார்க்கலாம்.